Hey all, Assalamu alaikum. I'm your instructor Hajra Yasir. Yes. In the live edukaha, as usually நீங்க வந்து AZ English promotion or diploma intake பத்தின information கொடுக்க போறீங்களா? or spoken English classes பத்தி ஏதோ பேச போறீங்களா? அதுவும் இல்லாட்டி இந்த English classes வந்து எடுக்க போறீங்களான்னு கேட்டா no. Right. அப்போ what am I going to talk? எதை பத்தி வந்து பேச போறேன்? ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணினேன், அதுக்கப்புறம் டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. ரைட், என்னத்தை பத்தி பேச போறேன்டா? வைரல் விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கு. iPhone 17 ரிலீஸ் ஆகிருச்சு. எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். சோ அதுல ஒரு ஹைட் அண்ட் சீக் கிடையாது. பட் எல்லாரும் அதுக்கு பின்னாலும் ஓடிட்டு இருக்கீங்க, பறந்துட்டு இருக்கீங்க, குதிச்சுட்டு இருக்கீங்க, தாவிட்டு இருக்கீங்க. ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் எல்லாம் அதுக்கு எப்ப தாவலாம், பறக்கலாம், குதிக்கலாம் ஆசைப்பட்டு கொண்டு இருப்பீங்க. அத பத்தி தான் பேச போறேன். ஓ ஹாஜ்ரா, அத பத்தி பேச போறதுன்னா நீங்க வாங்கிட்டீங்க போல, அத பத்தி காட்டி ரிவ்யூ பண்ண போறீங்களா? உங்களோட ஐபோனை கொஞ்சம் காட்டுங்களேன்னு கேட்டீங்கடா. இல்லை, நோ, நான் வேண்டல. அப்ப என்னத்தை பத்தி பேச போறீங்கடா? இந்த ஐபோனால் நான் பாதிக்கப்பட்ட ஒரு இன்சிடென்ட் பத்தி பேச போறேன். ஐபோனால் பாதிக்கப்பட்ட இன்சிடென்டா? என்ன இன்சிடென்ட்? என்ன உங்களுக்கு யாரும் உங்களோட மனசை காயப்படுத்தினது ஹாஜ்ரான்னு கேட்டீங்கடா. எஸ், நான் வந்து நூடுல்ஸா போயிட்டேன். இப்போ நீங்க எனக்கு இந்த எண்ட் ஆஃப் த வீடியோல பிளீஸ் கமெண்ட் மீ வெதர் நான் இந்த ஐபோனை வேண்டணுமா இல்லையான்ற பதில் வந்து நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஓகே, நீங்க பதில் தந்தா கூட ஃபைனலி ஐ டேக் மை ஓன் டிசிஷன். அபார்ட் ஃப்ரம் தட், இந்த முதலாவது இந்த கதைக்குள்ளுக்கு நாங்க போலாம். ஓகே, ரைட். என்னாச்சுன்னா, நான் ஸ்ரீலங்காக்கு வெக்கேஷன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு நான் மீட் பண்றேன்னு சொல்லி எனக்கு பண்ண கிடைக்கல. ப்ளீஸ் forgive me. ரைட். அபார்ட் ஃப்ரம் தட், நான் ஸ்ரீலங்காக்கு வெக்கேஷன் போன நேரம் மோஸ்ட் இவங்களெல்லாம் பார்க்கணும், இவங்களெல்லாம் மீட் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து பிளான்டு. இட்ஸ் அ பிளான் ட்ரிப், ரைட்? அதனால இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போவேன், இவங்கள பாப்பேன், இந்த ரிலேட்டிவ்ஸ் தான் பாப்பேன், இவங்க எல்லாம் என்ன பார்க்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஷெட்யூல்டு. அப்ப ஒரு ஷெட்யூல்டா வந்து நான் ஒரு ஃப்ரெண்ட பார்க்கணும்னு இருந்துச்சு. பார்க்க போனேன் அவங்கள. ஓகே, சோ பார்க்க போன ஃப்ரெண்ட் தானே, இட்ஸ் நார்மல் திங், ரைட்? அண்ட் please no any hard feelings. okay, இது just I'm sharing. ஏன்னா இப்ப வந்து இந்த ஐபோன் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறதால எனக்கு இது சொல்லணும்னு தோணிச்சு. இட்ஸ் நாட் தட் ஐ காட் ஹர்ட் அண்ட் ஐ வாண்டட் டு அந்த இந்த சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் ஹர்ட் பண்ணணும்ன்ற எந்த இன்டென்ஷனும் இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் a social awareness and a message. ஓகே, நான் எப்ப பேசினாலும் அது வந்து எந்த சொந்த கதை சோக கதையை தூக்கிட்டு வந்து உங்களுக்கு I'm not wasting your time, but at the end அதுல ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்னு இருக்கும். சோ அதனால தான் இது எனக்கே ஆகினதுனால உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்றேன். ரைட். சோ இன் கேஸ் அந்த ஃப்ரெண்ட் இதை பார்த்தாங்கண்டா, தயவு செஞ்சு டோன்ட் சே ஐயோ ஹாஜ், ஐம் சாரி ஹாஜ், அந்த மொமெண்ட்ல நீ ஹர்ட் ஆனது எனக்கு தெரியல, சொல்லி இருக்கலாம்ல, வந்து இப்படி அப்படின்னு டோன்ட் ஃபீல் பேட். ஓகே, அது நடந்தது பெட்டர், குட். ரைட். அப்போ அவங்கள நான் மீட் பண்ணி we had a very good time. என் போன் அவங்க பார்த்தாங்க. அப்ப அந்த போன் வந்து நீங்க என் போனை நீங்களே பாத்தீங்கடா, ஐயோ ஹாஜ்ரா இப்படியே இருக்கும் உங்களோட போன் அப்படின்னு. ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி நான் அழகா பவ்யமா பொக்கிஷமா பார்த்து பேணி பாதுகாத்து 5 இயர்ஸா ஒரு போனை யூஸ் பண்றீங்களா? எஸ், ரெட்மி நோட் 9 நோட் 10 பிளஸ் சம்திங், எனக்கு என்ன ஞாபகம் இல்ல. அது என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணினது. அண்ட் அதை அப்கிரேட் பண்ணணுண்டோ மாத்தணுண்டோ எனக்கு ஒரு ஐடியாவே வரல. ஏன்னா ஆக்சுவலி நான் இப்போ யூஸ் பண்ணி இந்த கேமரா இதை யூஸ் பண்றது கூட அதுல தான். என் எல்லா வீடியோஸுமே நான் ரெக்கார்ட் பண்ணினது அதுல தான். ஆல் தி ப்ரெஷியஸ் மொமெண்ட்டையும் நான் ரெக்கார்ட் பண்ணி இட் இஸ் லைக் அ சென்டிமெண்டல் போன் ஆயிருச்சு எனக்கு. அண்ட் யூனோ இந்த போனோட நான் ரொம்ப அட்டாச்ட் ஆயிட்டேன். இன்கேஸ் நான் இன்னொரு போனுக்கு அப்கிரேட் ஆகணும்டா கூட ஆக்சுவலி இதுல இந்த ரெட்மில இருக்கிற என்ன நியூ லேட்டஸ்டோ அதுக்கு போகணும்னு தான் என் ஹார்ட் சொல்லுது. ரைட். அபார்ட் ஃப்ரம் தட், எனக்கு அந்த போனை இவ்வளவு நாளுமே நான் ஏதோ ஒரு பாரமா ஒரு அன்னீசியா என் போனை நான் நினைக்கல.
ஏன்னா அது ஒரு 5 years என் செகண்ட் பேபி பிறந்தப்போ தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு அதை கிஃப்ட் பண்ணினாரு. அண்ட் அது சர்ப்ரைசிங்கான கிஃப்ட். ஐ நெவர் எவர் எக்ஸ்பெக்டட். அது பர்த்டேயும் இல்ல, அது ஒரு அனிவர்சரியும் இல்ல, அது ஒரு 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 ஸ்பெஷலான ஒரு டேவும் இல்ல. He just thought, okay, நான் அவர் தந்த கிஃப்ட் எக்ஸெப்ட் பண்ணினேன். ரைட், அழகா போயிட்டு இருக்கு. இந்த 5 years என் போனை வச்சு நான் வந்து இந்த போன் யூஸ் பண்றேன்னு சொல்லி நான் நொந்து நூடுல்ஸ் ஆகல until that moment. Okay, அப்ப அந்த friend வந்து அவங்க ஒரு freaking fan of iPhone user. Okay, இதுல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவங்க வந்து ஃப்ரீக்கிங் ஃபேன். இப்போ 14 15 16 அப்படி அவங்க அப்கிரேட் ஆகிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இப்ப 17 ஆர்டர் பண்ணிருப்பாங்களா இருக்கும். அவங்க அப்படி ஒரு ஃப்ரீக்கிங் ஃபேன். அவங்க வாங்கும் போது நாங்க சம்டைம் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு நாங்களே அட்வைஸ் பண்ணோம். பட் ஷி லைக்ஸ். சோ ஒருத்தட பர்சனல் ப்ரிஃபரன்சஸ்ல we don't have any rights to say yes or no, right? அப்ப அவங்க வந்து நீங்க என்ன பிராண்ட்ஸ் வேணாலும் விரும்பி யூஸ் பண்ணுங்க, அது உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்சஸ். ஆனா அவங்க சொன்ன எனக்கு ஆஸ் அ ஃப்ரெண்டா அட்வைஸ் பண்றதுனால நான் கேட்பேன், ஹாஜ் ஐபோன் பெட்டர். அவங்களுக்கு ஒரே ஆசை நான் ஐபோன் யூஸ் பண்ணணும், பெட்டர் யூ ஸ்விட்ச் யோர் போன்டா கூட நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். யா ஓகே இன்ஷால்லா ஐ அம் கோனா பிளான் இட் அப்படின்னு ஒரு பிளானோட பண்ணிருப்பேன். அதை தவிர அவங்க சொன்ன சில பாயிண்ட்ஸோட நான் இணைந்து போகல. அப்போ அவங்க சொன்னது, ஹாஜ்ரா உங்களுக்கு ஒரு நேம் இருக்கு, ஹாஜ்ரா யாசிர், யூ ஆர் மெயின்டைனிங் யோர் நேம் இஸ் அ பிராண்ட் அப்படின்ட்டாங்க. உங்களோட நேம் வந்து இப்போ ஒரு பிராண்ட் ஆகி இருக்கு. அண்ட் யூ ஆர் அ ரெப்யூட்டட் பர்சன் இன் த சொசைட்டி. நீங்க ஒரு சமூகத்துல ரெப்யூட்டடா இருக்கீங்க. இதுல நான் சொல்லலங்க. ஓகே, இப்ப வருவீங்க கமெண்ட்ஸ்ல, ஐயோ பீத்ராண்டு, இந்த பீத்தல் கீத்தல் எல்லாம் இல்ல, லிசன் மை ஸ்டோரி. ஓகே, அப்போ ரெப்யூட்டட் பர்சனா இருக்கீங்க. அண்ட் யூ ஆர் அ டிரெக்டர் and you're having your own institution, public speaker, இப்படி நிறைய விஷயம். நீங்க ஒரு ரோல் மாடலா, ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க. சோ நீங்க இன்னுமா இந்த மாதிரி போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்கள் உங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஹாஜ். they need to respect you. so iPhone is a recognition. okay, so people will look at your phone and give the respect and they will recognize you அப்படின்னு சத்தியமா அவங்க சொல்லுவாங்க. அந்த ட்ராக் உண்மையா அது ஒரு அட்வைஸ். ஓகே, அது அட்வைஸ், ஐ அக்ரி. ஆனா அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஒரு நாளுமே இந்த பாஸ்ட் 5 years யோசிக்கலையே. ஏன்னா அப்படி யோசிக்கல, இந்த மண்டே எனக்கு அதெல்லாம் சொல்லல. மேபி ஐ டோன்ட் ஹேவ் தட் இன்டென்ஷன். பீப்புள் ஷுட் ரெஸ்பெக்ட் மீ. நான் எப்பவுமே எதுலயுமே எதுக்காகவுமே நினைச்சது இல்ல. பிலீவ் மீ, இப்ப நான் உங்களுக்கு ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரா விளங்குறேன், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா, விமென் சப்போர்ட்டரா, பப்ளிக் டீச்சரா நிறைய ஒர்க் பண்றேன். ரோல்ஸ் இருக்கு எனக்கு. ஆனா அதால என்னைய நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சது இல்ல. அப்படி நான் நினைச்சு இருந்தா I would have lived in a very different way of living, you know. அந்த ஷோ ஆஃபா பந்தாவா சீன் போட்டு எனக்கு வாழலாம். உண்மையா நிஜமா அல்ஹம்துலில்லாஹ் ஐ அம் கேப்பபிள் ஆஃப் டூயிங். பட் இந்த மண்டைக்குள்ள இருக்கிற மூளைக்குள்ள இருக்கிற திங்கிங் வந்து ஒரு நாள் என்ன அப்படி யோசிக்க வைக்கவே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் ஐ அம் வெரி ஹாப்பி. ஓகே, அந்த உலகத்துல வந்து அந்த கர்வமாவோ பெருமையாவோ எடுத்து வாழக்கூடாது. ரைட், எப்பயுமே நாங்க இந்த டேக்ஸோட, இந்த நேம்ஸோட, இந்த ரெகக்னிஷனோட வாழ போறது இல்ல. செத்தா கூட அடுத்த மொமெண்ட்ல நாங்க மையத்துண்டு எங்களுக்கு ஹாஜ்ரா யாசிர் எல்லாம் இல்ல, மையத்துண்டு நெக்ஸ்ட் மொமெண்ட்லயே, இந்த பேசுற மொமெண்ட்லயே உயிர் இல்லாட்டி இந்த மொமெண்ட்லயே நீங்க என்ன மையத்துண்டு தான் சொல்ல போறீங்க. அப்படி இருக்கும் போது நீங்க இந்த iPhone 17 வச்சா நீங்க வந்து எனக்கான வாவ் ஹாஜ்ரா, what is that? So when she says as an advice, எனக்கு பர்சனலி இந்த ஹார்ட்டை பிரிக் பண்ணிச்சு. எப்படின்னா, ஓ மை, நான் உண்மையாவே இந்த சமூகத்தையோ உலகத்துல இருக்கிற யாருமே என்னைய வந்து டீக்ரேட் பண்ணின மாதிரி நான் உணரல. பட் அந்த மொமெண்ட்ல நான் உணர்ந்தேன். எப்படி உணர்ந்தேன்டா, உடைஞ்ச மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. அண்ட் அந்த வேர்டிங்ஸுக்கு நான் ஒத்துக்கு போக மாட்டேன்.
நீங்க வந்து ஒரு என்னைய ஹாஜ்ராவோ இல்லன்னா என்னைய ஆஸ் அ பர்சனா பாருங்க, நான் ஜஸ்ட் ஹியூமன் பீயிங் ரைட். ஒரு டீச்சர்ண்டோ ஒரு பப்ளிக்ல வந்து பேசுறாண்டோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குண்டோ இல்லாட்டி யுஏஇல வாழுறாண்டோ என் காரோட பிராண்ட் என்கிட்ட இருக்கிற அசட்ஸ் நான் போடுற ஜுவல்ஸ் வச்சு ப்ளீஸ் டோன்ட் ரெகக்னைஸ் மீ, டோன்ட் கிவ் ரெஸ்பெக்ட், டோன்ட் திங்க் I am not that kind of appa takkar, you know. I can't understand. But if you're respecting me and knowledge and education and way of thinking out of the box, my courage, power and தைரியத்துக்கு and you know morality அதுக்கு and truthfulness, honest and உண்மை நேர்மை and கோபம், நான் கோபப்பட்டா கூட அதுல நியாயம் இருக்கும், and கோபத்துக்கு and உண்மையான லைஃபுக்கு உண்மையான ஒருத்தரோட பழகினா அந்த ட்ரூத்ஃபுல்லா இருப்பேன் அவங்களோட. அதுக்கு பின்னால போய் பேசி ஜால்ரா அடிச்சு ஆமாசாமி போட்டு இந்த மாதிரி எல்லாம் எனக்கு அந்த வளைஞ்சு பிளெக்சிபிளா ஆக்களை அந்த சுகர் கோட் பண்ணி பட்டர் அடிச்சு ஐஸ் அடிச்சு ஆக்களை வந்து சும்மா ஹார்ட் நக்கணும் நெஞ்சு நக்கணும்ன்றதுக்காக இறங்கி போய் அவங்களோட காலெல்லாம் நக்கிட்டு வாழ்ற நான் இல்ல. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து நீங்க எனக்கு ரெஸ்பெக்ட் பண்றதுடா. அண்ட் நான் ஃபாலோ பண்ற ரிலிஜன் ஓகே ஷார்ட் கமிங்ஸ் இருக்கலாம். ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா ஒரு ஷார்ட் கமிங் இருக்கலாம். ஓகே ஹாஜ்ரா நீங்க வந்து சில சாங்ஸ் போடுறீங்க, ஓகே ஐ அக்செப்ட் இட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். ஓகே அது என்ன நெகட்டிவா இல்லன்னா வேற ஏதாவது நீங்க சொல்றீங்களா? இல்லாட்டி இந்த போட்டு வந்து இருக்கிற இந்த லிப் கிளாஸ் இத பத்தி நீங்க சொல்றீங்களா இட்ஸ் நாட் அலவ்ட் ஹாஜ்ராண்டா? இந்த போட்டு இருக்கிற ஐலைனருக்கு சொல்றீங்களா ஹாஜ்ரா இட் இஸ் நாட் அலவ்டா? ஐ அக்ரி ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா, விளங்குதா? அதை தவிர நான் ஃபாலோ பண்ற ரிலீஜனுக்கு ஐ அம் சோ ட்ரூத்ஃபுல், உண்மையா இருக்கேன் என் இஸ்லாத்துக்கு. இதெல்லாம் பார்த்து எனக்கு ரெஸ்பெக்ட் பண்றீங்களா? வா ஹாஜ்ரா யூ ஆர் சப்போர்ட்டிங் விமென், பெண்களை சப்போர்ட் பண்றீங்க, படிச்சு கொடுக்குறீங்க, மல்டிபிள் ரோல்ஸ் வச்சிருக்கீங்க, உண்மையா இருக்கீங்க, நேர்மையா இருக்கீங்க, நல்ல மதரா இருக்கீங்க, நல்ல வைஃபா இருக்கீங்கன்னா ஐ அக்ரி. எனக்கு ரெஸ்பெக்ட் பண்றீங்களா? சந்தோஷம், தேங்க்யூ சோ மச், அல்ஹம்துலில்லா, வாவ் அல்ஹம்துலில்லா, ஐம் தேங்கிங் அல்லான்னு சொல்லுவேன். ஓ ஹாஜ்ரா நீங்க இந்த பேங்கிள் போட்டிருக்கீங்களா, எத்தனை பவுன், இது வந்து மேட் அவுட் ஆஃப் வாட் கோல்டு, எவ்வளவுக்கு இதை வாங்கினீங்க, எந்த ஷாப்ல வேண்டினீங்க, அண்ட் இது வந்து டைமண்ட் சொன்னீங்க தானே இது போன வீடியோல, இதுக்கு நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் ஹாஜ்ரா நீங்க போட்டுக்கிற சொத்து பத்து உங்களோட வீடு, வா உங்களோட அந்த பிராண்ட் கார் நீங்க ரீசெண்டா வாங்கினீங்க ஒரு கார், ஓ வா சூப்பர் ஹாஜ்ரா. அண்ட் ஐபோன் 17, 16, 14 இப்போ சத்தியமா ஆள விடுங்க பிளீஸ். இதெல்லாம் எந்த இன்டென்ஷன் இல்ல, என் இன்டென்ஷன்ல இல்லாதனால தான் 5 வருஷமா அதே ரெட்மி லாஸ்ட் நான் ஸ்ரீலங்காக்கு வர்றதுக்கு 1 வீக் பிஃபோர் தான் இந்த பியூட்டிஃபுல் பிஹைண்ட் பார்ட், அது என்ன பேருன்னு எனக்கு ஐ கான்ட் ரிமெம்பர், பேக் ஸ்கிரீனா ஃப்ரண்ட் இஸ் ஸ்கிரீன், பேக்ல பிஹைண்ட்ல இருக்கிற அந்த பின் பக்கம் வந்து அது வந்து மேட் அவுட் ஆஃப் கிளாஸ். ஓகே 19 10 வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும் ரெட்மில வெரி ஷைனி கிளாஸால செஞ்சு அதை நான் அவ்வளவு ப்ரொடெக்டா ப்ரிஷியஸா வச்சு கீழே விழுந்து வெடிச்சு அதுல இந்த கிராக்ஸ் எல்லாம் போயிருக்கு, காப்வேப் மாதிரி அது ஆகிருச்சு. இப்ப அதுதான் எனக்கு ஒரு ஹர்ட் ஆயிருக்கு அதை பார்க்க, அதுக்காக நான் மாத்தலாம். இப்ப என்ன அது உடஞ்சிருச்சு, சோ ஐ அக்ரி வித் தட். அதை தவிர அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப எனக்கு இரிட்டேட் இல்ல, என்னைய வலிக்க வச்சுட்டு இப்ப கூட ஆஃப்டர்வர்ட்ஸ் வாட் ஹேப்பன் வாஸ் that when she said people need to respect you, உங்களை மதிக்கணும் போன் ஆளண்டும் போது, then I told her அந்த ஃப்ரெண்ட் பேர் என் வாயில இருந்து வரக்கூடா, she is a very lovely darling bestie of mine. அப்ப அவ வந்து உண்மையாவே அவங்களோட இன்டென்ஷன் வந்து பியூர் தான், என்னைய வந்து மத்தவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைச்சு அவங்க அட்வைஸ் பண்ணினது, அவங்க என்னை தப்பா சொல்லல. அண்ட் அப்படி சொன்னதுக்கு நான் என்ன சொன்னேன்டா, உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு சீக்ரெட் சொல்றேன். ஹாஜ்ரா இந்த 5 years நீங்க ஒரு நல்ல போனுக்கு அப்கிரேட் ஆகல ஸ்விட்ச் ஆகலன்னு கேட்டீங்கன்னா, annually and எந்த ஒரு குட் இவெண்ட், பர்த்டே, இட் மே பி மை பர்த்டே ஆர் anniversary, ஏதாவது ஒரு இவெண்ட் ப்ரெஷியஸ் இவெண்டா இருந்தா, சாரி அல்ஹம்துலில்லாஹ், என் ஹஸ்பண்ட் எனக்கு 2 choices கொடுப்பாரு. ஓகே யாசிர் கொடுப்பாரு 2 choices. ஒன்னு, do you want to upgrade your phone? Actually யாசிர் he himself is a freaking fan of iPhone. அவர் ஐபோன் தான் யூஸ் பண்றாரு, பட் அப்கிரேட் பண்ணல. அவருடைய ஏதோ 14 15 16 அது இருக்கு. இஸ் an iPhone user. யூஸ் பண்றாருண்டா சோஷியல் ரெகக்னிஷனுக்காகவோ ரெஸ்பெக்டுக்காக இல்ல, யூசர் ஃப்ரெண்ட்லி அவரு சொல்லிக் கொள்றாரு, அவருக்கு அது யூசர் ஃப்ரெண்ட்லியா. அண்ட் ஆக்சுவலி அந்த போன் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணின, அண்ட் 4 years
ரீசெண்டா நான் இந்த யூஏக்கு மைக்ரேட் ஆன போறோம் எனக்கு யூஏக்கு மைக்ரேட் ஆன அந்த இயர்லயே 2020 நினைக்கிறேன் 2021 எனக்கு கிஃப்ட் பண்ணினாரு அந்த ஐபோன். ஓகே, ஐபோன் 14 கிஃப்ட் பண்ணினாரு. ஆனா அது ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிட்டு நான் அவருக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி இல்ல, நான் ஆண்ட்ராய்டு யூசர், எனக்கு அது ரொம்ப ஹார்டா இருக்கு. அண்ட் அதுக்கான கேஜெட்ஸ் எல்லாம் வெரி ஹார்டு. சோ எங்களுக்கு எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி இல்ல. சோ ஐ ரிட்டர்ன் இட் பேக். எனக்கு அந்த ஐபோனை தூக்கிட்டு போகலாதா, வெக்கேஷன் வரும்போது என் ஹஸ்பண்ட் போன் எடுத்துட்டு ஸ்விட்ச் பண்ணிட்டு வரையலாதா, இல்லாட்டி இவெண்ட்ஸுக்கு போகும் போது எனக்கு அதை கொழுவி கொண்டு போகலாது. எனக்கு ஆக்சுவலா பிடிக்காது. உண்மையாவே நான் சொல்றேங்க, எனக்கு ஐபோன்ல இருக்கிற கேமராவை விட அதுவும் ஸ்பெஷலி அவரோட கேமராவை விட எனக்கு என்னமோ என் போன் கேமரா கிளாரிட்டி மாதிரி ஃபீல் ஆகுது. ஐ டோன்ட் நோ வை. அது டே ஹவர்ஸ்ல, நைட் ஹவர்ஸ் ஐபோன் தான் பெஸ்ட். டே ஹவர்ஸ்க்கு எனக்கு அது ஐ ஃபீல் இட் இஸ் ஓகே. So when she said, நான் அவங்களுக்கு சொன்னேன், அப்போ எனக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பாருன்னு சொன்னேன்ல. 1, do you need to upgrade your phone? Second one, do you need any jewelry? ஏதாவது ஜுவல்ஸ் வேணுமா, கோல்டோ டைமண்ட். எனக்கு ஐ லவ் டைமண்ட், ஸோ டைமண்டோ கோல்டு. பட் ஸ்டில் அது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா இருந்தா அவரு டைமண்ட் கொடுக்க மாட்டாரு. என் 2 டைமண்ட்மே நான் என் பர்சனல் சாய்ஸுக்காக நான் ஐ பாட் ஃப்ரம் மை ஓன் மணி. அதுவும் சொல்றதுல ஹாப்பியா நான் சொல்லுவேன். ஓகே, அது ஒரு ரெகக்னிஷன் மாதிரி அது சொல்லிக் கொள்ளலாம். ஏண்டா ஒரு பெண்ணா அவங்க ஏர்ன் பண்ணி அவங்க அச்சீவ் பண்ற, அதுவும் அவங்களோட ஃபர்ஸ்ட் டைமண்ட்ன்றது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ப்ரெஷியஸ் திங், அது ஒரு மெமரி. அப்போ அது ஐ டிட் மை செல்ஃப். I didn't depend on him. I said no to it. So investment ஆயிருந்தா நாங்க கோல்டுல தான் I do that. So annually பாருங்க, வார எல்லா பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸுக்கும் மாஷாஅல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் we purchase gold. Okay, அப்ப நீங்க பாருங்க, நான் annually ஐபோன் அப்கிரேட் பண்ணி இருந்தா அந்த போனை எனக்கு கொண்டு போய் இப்போ ஒரு மொமெண்ட்டுக்கு ஒரு அவசரமா எமர்ஜென்சியா உங்களுக்கு ஒரு மணி தேவைப்படுது, இல்லன்னா யாருக்கும் கொடுக்க தேவைப்படுது, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஓ ஸ்கூலுக்கு அட்மிஷன் எக்ஸ்பென்சஸ் ஏதோ வாட் எவர் ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்கு உங்களுக்கு உங்களோட ஐபோனோ கொடுத்து பேங்க்ல கொடுத்து காசு எடுக்கலாமா, விற்கலாமா, இல்லன்னா நீங்க போய் செலவு பண்ணலாமா, இல்லன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் கிட்ட கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இதை கொஞ்சம் வச்சுக்கோ, நான் நெக்ஸ்ட் மந்த் இதை தந்துட்டு உனக்கு எடுக்கலாம்னு சொல்லலாமா? உடனே செலவு பண்ணலாமா? பண்ணினா கூட 7 lakhsக்கு நீங்க வாங்குற போன எவனாவது 2 லட்சத்துக்கு தான் வேண்டுவான். அந்த கோல்டுக்கு இருக்கிற வேல்யூ இஸ் அ வேல்யூ, இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். சோ எவனோ ஒருத்தி எனக்கு ரெகக்னிஷன், யாரு ஊரு பேருன்னு தெரியாதவங்க, நீங்க எனக்கு கொடுக்க ரிலேட்டிவ்ஸ் கொடுக்க வேண்டிய, ஃபேமிலிஸ் கொடுக்க வேண்டிய ரெகக்னிஷனுக்காக இந்த ஒரு போனை கொழுவி கொண்டு எனக்கு தெரியலாமா? இல்லாட்டி 8 லட்சத்தை 9 லட்சத்தை அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா? அது வருஷம் ஒரு போன் ஒருக்க வந்தா பரவாயில்ல, அவன் ஒரு போனை ஒவ்வொரு வருஷமும் ரிலீஸ் பண்றான். அவன் ரிலீஸ் பண்றான்றதுக்காக நான் அதை அப்டேட் பண்ணாட்டி மறுபடி சொல்லுவீங்க, ஐயோ ஹாஜினா ஸ்டில் ஐ யூ யூசிங் த ஐபோன் 14. என் ஹஸ்பண்டுக்கு சொல்றாங்க, ஐயோ யாசிர் ஐ யூ நாட் அப்கிரேடிங் யுவர் போன், ஸ்டில் ஐ யூ ஆன் திஸ் 14. இப்ப 17. அப்ப 3 வருஷமே என் புருஷன் அப்கிரேட் பண்ணலன்றதுக்காக இப்ப அவருக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ். ஐயோ ஹாஜ், I want to upgrade my phone. ஐயோ ஹாஜ், லேட்டஸ்ட் இப்படி வந்துருச்சு, அந்த கவலை எங்களுக்கு இல்ல. ஓகே, சோ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்ல இப்ப நீங்க ஒரு சாம்சங் யூசரா இருந்தா அது ஆனுவலி அதுவும் வரும், ஒரு சீரீஸ் வரும், ஒரு நியூ ஃபீச்சர்ஸ் வரும். அப்ப நாங்க ஒரு டெக்னாலஜிக்காக அப்கிரேட் பண்ணலாம், ஆசைக்காக பண்ணலாம். ஆசைக்கு பண்ணுங்க, ஏண்டா ஆசை, ஓகே எனக்கு வாங்கணும், அந்த ஆசைக்கு செலவழிக்கலாம், டெக்னாலஜிக்காக செலவழிக்கலாம். அண்ட் இது 2ஐயும் தவிர வேற எதுக்காக, சரி ஒரு கேமரா கிளாரிட்டிக்காக செலவழிக்கலாம், அது டெக்னாலஜிக்குள்ள வந்துருமே. இது தவிர என் பக்கத்து வீட்டுக்காரி என்னைய மதிக்கணும், இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஆக்கள் என்னைய மதிக்கணும், இந்த மால்ஸ்ல ஓசியா சுத்திட்டு இருக்கிற ஆக்கள் என்னைய மதிக்கணும், இந்த பீச்ல பாக்குறவங்க என்னைய மதிக்கணும், இந்த கல்யாண வீட்டுல பாக்குற சொந்தமெல்லாம் என்னைய மதிக்கணும், இந்த இவெண்ட்டுக்கு போறேன், ஒவ்வொரு இவெண்ட்ஸுக்கு போறேன், அந்த இவெண்ட்ஸ்ல வர செலிபிரிட்டிஸ் எல்லாம் என்னைய மதிக்கணும். இல்ல நீங்க அந்த போன் இப்படி வச்சுட்டு அந்த ஐபோனோட அந்த ஆப்பிள் மார்க் விளங்கிட்டு அந்த 3 கேமராவோ 4 கேமராவோ விளங்குறது, அதுல பாத்ரூம்ல போய் செல்ஃபிஸ் எடுக்கிறீங்க, அந்த பாத்ரூம்ல போய் எடுக்கிற செல்ஃபிஸ்ல பின்னால உங்களோட பேக் கவர் விளங்குறது, இதுக்காகவா எடுக்கணும்? பாத்ரூம் செல்ஃபிஸ், வாஷ்ரூம், ரெஸ்ட் ரூம், எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ரெஸ்ட் ரூம் போறோம் நாங்களும், எல்லா ஹோட்டல்ஸ்க்கும் போறோம், எல்லா ரெஸ்ட் ரூம்ஸ்க்கும் போறோம், எங்கட ரெட்மியாலையும் அந்த ரெஸ்ட் ரூம்ல போட்டோ எடுக்கலாம்.
ஆனா ஐபோன் யூசர் ஸ்பெஷல் எல்லா ஹோட்டல்ஸ்லயும் நீங்க போய் எடுப்பீங்க. அந்த ஏன்னா அதை எடுப்பீங்க சும்மா இல்ல, அது பின்னால விளங்கணும். நாங்களும் ரெட்மி எங்க பின்னால இருக்கிற பேக் கவர் எல்லாம் விளங்குமா? அது ஒரு ட்ரெண்ட். இப்ப இந்த ட்ரெண்டிங்காக நான் பண்ணணுமாண்டா? இப்ப என் மனசு இப்ப ஐ அம் டாக்கிங் டு மை செல்ஃப் யூ நோ. அந்த டேல இருந்து 1 மந்த் நான் எனக்குள்ளேயே நான் பேசிக்கொள்றேன். என் ஹஸ்பண்டோட நான் யாசிர் what are you saying, shall I upgrade my phone? இப்ப எனக்கு இது சோஷியல் திங்கிங் எல்லாம் சொல்லி என்னைய சப்ரஸ் பண்ணிட்டாங்களே. இது ஒரு ஒன்னா. ரெண்டாவது நடந்துச்சு. ரெண்டாவது இன்சிடென்ட் வீட்ல இருக்கும் போது ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க. வந்து அவங்களுக்கு அவுட் ஆஃப் சார்ஜ், சோ தே நீட் டு யூஸ் மை சார்ஜ். அப்ப கேக்குறவங்க வந்து சார்ஜர் தாங்கன்னு கேட்டா, ஐபோன் சார்ஜர் இருக்கான்னு கேட்டா பரவாயில்ல. ஹாஜ்ரா நீ ஐபோன் தானே யூஸ் பண்றாய், அந்த ஐபோன் சார்ஜரை கொஞ்சம் தாரியா? I'm like, நான் ஐபோன் இல்லையே, நான் பொய் போன் தானே யூஸ் பண்றேன். சோ இது எப்படி ஒரு எம்பாரசிங்கா இருக்கும்? இல்ல நான் ஐபோன் யூஸ் பண்ணல, எனக்கு ஐபோன் சார்ஜர் இல்லன்றது சொல்லவா? இப்ப இந்த क्वेश्चन எப்படி இருக்கணும்? உனக்கிட்ட ஐபோன் சார்ஜர் இருக்கா, கொஞ்சம் கூடே. அதுதான் क्वेश्चन. ஆஜரா நீ ஐபோன் தானே யூஸ் பண்ற, அந்த ஐபோன் சார்ஜரை தாரியான்னு கேள்விக்கு நான் என்ன பதில கொடுக்க? அப்ப நான் சொன்னது, ஐயோ ஆக்சுவலி நான் ஐபோன் எல்லாம் யூஸ் பண்ணலப்பா, யாசிட்ட தான் ஐபோன் யூஸ் இருக்கு. அவரு வந்து நான் வெக்கேஷனுக்கு ஏர்லியா வந்துட்டு, யாசிர் லேட்டா தான் வந்தாரு. சோ அவர்கிட்ட இருக்கு. இது சொந்த கதை, சோக கதை. சோ சார்ஜர் அவைட்ல யூஏஇல, இங்க நான் எடுத்துட்டு வரல, என்கிட்ட இல்ல, நான் ஐபோன் யூஸ் பண்ணல. சரியா? ரைட். இது இன்சிடென்ட் 2. இன்சிடென்ட் 3, இன்னொரு கெஸ்ட் வந்து, ஹாஜி போன் டேபிள்ல இருக்கு. சரியா? அது வந்து உடைச்ச பக்கம் முன்னால இருக்கு, பேக்வர்ட்ல இருக்கு. ஹாஜி இன்னும் நீங்க இந்த போனை யூஸ் பண்றீங்க? அல்லாவே ஹாஜி, இது வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால நீங்க வாங்கின போன் தானே, ஹிபா குட்டியா இருக்கும் போது. நீங்க துபாய்க்கு போயிட்டு இன்னும் போன் அப்கிரேட் பண்ணாம இருக்கிற ஒரு ஆள் நீங்களா தான் இருக்கும். இன்னுமா இந்த போனோட குப்பை கொட்டுறீங்க? நான் அப்பாவி, நான் என்ன ரியாக்ஷன் கொடுக்க? I was like, சரி நீ வாங்கித்தாவே, நீ வாங்கி தந்தா யூஸ் பண்ணணும்னு வெயிட் பண்றேன். என்ன இது அநியாயம்? சரி நீங்க எல்லாம் எங்கள்கிட்ட உரிமையா கேக்குறீங்க தானே, எங்களுக்கு பர்த்டேஸ் வருது, ஒருக்கா சரி ஒரு ஐபோனை கிஃப்ட் பண்றீங்களா? அந்த உரிமையா கேட்டு ஃப்ரெண்டு கிட்டையும் கேக்குறேன், உரிமையா வந்து அந்த ரிலேட்டிவ் கிட்ட கேக்குறேன், உரிமையா வந்து என் கசின் கிட்ட கேக்குறேன். 3வது கேள்வி கேட்டது என் கசின் தான். இஸ் அ ஃபனி கை, ஓகே. அப்போ இஸ் எக்ஸ்பெக்டிங் ஹாஜ்ரதாத்த இந்த வெக்கேஷன்ல புதிய போனோட வந்திருப்பாங்க, அது பார்க்கலாம், அத பத்தி பேசலாம், அந்த கியூரியாசிட்டியா இருக்கும் அவனுக்கு. சோ அத பார்த்துட்டு ஆஜி இன்னுமா இந்த டப்பா போனோட அப்படின்றது. சரி ஓகே, இட்ஸ் அ டப்பா போன், ஐ நோ தட், அண்ட் I know you are expecting from me. I respect it, but at the same time, it's my rights. It's my choice. It's my preference. துபாய்க்கு போயிட்டீங்க, அபுதாபியில போயிட்டுமா? ஏன்னா துபாயில தானே பொதுவா ஃபான்ஸ் எல்லாம் வேண்டது, ஆக்கள் வந்து வேண்டிட்டு போறது, பிசினஸ் பண்றது. சோ இன்னுமா நீங்க வேண்டல அந்த எக்ஸ்பெக்டேஷன். Wait, I'll adjust my light because it's annoying me. கண்ணு வலிக்குது. ஓகே, அப்ப இப்படி கேக்குறது வந்து உண்மையாவே கொஞ்சம் யோசிச்சு கேளுங்கப்பா. நாங்க யூஸ் பண்ற எங்களுக்கு மனசு, அந்த ஹார்ட்டுக்குள்ள மனசு, அதுல ஓட்டையை போடாதீங்க. சோ நீ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கெல்லாம் எனக்கு அப்பா டக்கராக முடியாது. ஆகினா கூட எனக்கு சத்தியமா என்னுடைய 8 லட்சத்தை இந்த ஐபோன்ல எனக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பட் பண்றதா இருந்தா கூட எனக்கு ஒரு எல்லாரும் சொல்லட்டும், அந்த ஐபோன் வந்து உண்மையாவே பெஸ்ட், ஃப்ரீயாலாம் கிடைக்குது, இது அதெல்லாம். நீங்க உங்களுக்கு ஃப்ரீயா உங்களுக்கு அவன் ஹெட்செட் தர மாட்டான், ஹேண்ட்ஸ் ஃப்ரீ இல்ல, சார்ஜர், போன் வாங்கினா சார்ஜர் தரணும்டாப்பா. அந்த போனுக்கும் சார்ஜர் இப்ப வந்துச்சோ தெரியாது. என்ன புருஷன் வாங்குற நேரம் சார்ஜர் இல்ல. இப்ப நேத்து தான் வந்து பாருங்களேன், நோ மெமரி நோ ஸ்பேஸ்னால இப்ப எவ்வளவு ஏடி கொடுக்கணுமா, அதுக்கு ஸ்பேஸ் வேண்டதுக்கு. அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்பேஸ் முடிஞ்சா, அதுக்கும் ஸ்பேஸுக்கு நீங்க அது இப்ப எங்களுக்கும் ஆண்ட்ராய்டுல ஸ்பேஸ் முடிஞ்சா 550 கேட்டுறேன். சோ 550 கூகுளுக்கு பே பண்ணினா எனக்கு எத்தனையோ ஜிபிஸ் கிடைக்குது, 100 ஜிபி கிடைக்குது. 550 இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். 580 ரூபால எனக்கு 100 ஜிபி தரான் ஸ்பேஸ் மந்த்லி. இங்க எவ்வளவு கொடுத்து கேக்குறான் தெரியுமா? அவ்வளவு கேக்குறான். சோ இத்தால் அறிய தருவது யாதெனில் விருப்பம் தான் வாங்குங்க.
காசு நல்லா கொட்டுது. சோ நோ இஷ்யூஸ் அட் ஆல். இன்கம் டாக்ஸ் இஷ்யூ கூட எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இல்லண்டா, எனக்கு இருக்கு. உங்களுக்கு இல்லண்டா வேண்டுங்கள், நோ ப்ராப்ளம். அண்ட் மரியாதைக்காக, ரெஸ்பெக்டுக்காக என்னைய நீங்க பணக்காரி என்று நினைக்க வேண்டும், நீங்கள் என்னைய அப்பா டக்கராக நினைக்க வேண்டும், என்னைய பெரிய ஜமீன்தாரா நினைக்கணுண்டு. நான் துபாய்க்கு வாழத்தான் வந்தேன். இதுல துபாய் ஷேக் இல்ல, துபாய் ஷேக் கல்யாணம் பண்ணியும் இல்ல. சோ துபாய் ஷேக் எல்லாம் இல்லாதனால அவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பர்ஜ் கலீஃபா எண்டையும் இல்ல. சோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வைக்க வேணாம், அளவா வைங்க. எனக்கே இல்ல, யுஏஇல வாழ்ற எனக்கே என்னைய பத்தின எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத போது என்னை பார்க்கிற நீங்க ஸ்ரீலங்கால இருந்துட்டு எப்படி அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? அடுத்த வருஷம் வெக்கேஷன்லயும் சம்டைம் இந்த போன் நல்லா இருந்தா நான் இன்ஷா அல்லாஹ் என்று வருவேன், இல்லன்னா வேறொரு போனோட வருவேன். அதுக்காக வருஷம் என்ன மனச நோ கடிக்க வேணாம். அப்படி பிளீஸ் நெக்ஸ்ட் டைம் நான் வெக்கேஷன் வரும்போது தயவு செய்து கேள்வி கேட்ட எல்லாருமே ஐபோன் 17 இல்ல, அப்போ மோஸ்ட் ப்ராபப்லி 17 கிஃப்ட் பண்ணுவீங்க என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். சோ இந்த மாயாஜால வார்த்தைகளுக்கெல்லாம் நம்பி உங்களை நீங்க வியூவர்ஸ், நீங்க ஃபாலோ பண்ற மக்கள், நீங்க மண்டைக்குள்ள பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹாஜரா பேசினது உண்மை, சத்தியம். அண்ட் கணவன்மார்களே, உங்களோட காசை கொண்டு போய் 7 லட்சத்தை இன்றைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணினீங்கடா. இப்ப நான் போன வருஷம் ஒரு கோல்டுக்கு, இப்ப இந்த பேங்கலுக்கு நான் போன வருஷம் 8,000 AED இன்வெஸ்ட் பண்ணினேன்டா. இப்ப இந்த பேங்கலோட விலை என்னன்னு தெரியுமா? அது டபுளா கிடைக்குது. கோல்ட் ரேட் இப்படி போயிட்டு இருக்கு. நாங்க யுஏக்கு வந்த புதுசுல per கிராம் வந்து 159. இப்ப எவ்வளவு தெரியுமா? per கிராம் 400 ஆட்ல இருக்கு. அப்ப என்ன ரேஞ்ச்? ஒரு கிராம் தங்கம் என்றாலே 27,000 ரூபாய் 30,000 ரூபாய் போகுது தானே? அப்படிதான் நினைக்கிறேன்னா. ஓகே, அவ்வளோ ப்ரிஷியஸா கோல்டு போயிட்டு இருக்க, வீட்டுல புள்ள இருக்கு, குட்டி இருக்கு, குடும்பம் இருக்கு. கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, வீடுகள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, லேண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இத்த போன போனுக்கு அதே போன்ல ஹலோ தான் சொல்ல போறீங்க, கேமரால செல்ஃபி தான் எடுக்க போறீங்க, மெசேஜ் பண்ணத்தான் போறீங்க. எல்லா போன்லயும் உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கத்தான் போகுது. அது இந்த பொய் போனா தான் இருக்கணும்னு இல்ல, எந்த போனாவும் இருக்கலாம். நான் இந்த பொய் போனுக்கு அகேன்ஸ்டா இங்க பேசல, இதை நான் யூஸ் பண்ற ஆக்களோட முட்டாள்தனத்துக்கு அகேன்ஸ்டா பேசுறேன். ஒரு பிராண்டுக்கு அகேன்ஸ்டா நான் பேசல. அது யூசர் ஃப்ரெண்ட்லி, அதுல கேமரா குவாலிட்டி, ஹை டெக் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. தேவையானவங்க யூஸ் பண்ணுங்க. காசு உங்களோட ஆசைக்காக யூஸ் பண்ணுங்க. இப்ப என் ஹஸ்பண்ட் ஆசைக்காக பண்றாரு, பண்ணட்டும். ஆசைக்கு பண்ணுங்க, ஆசைக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் தானே? ஹலாலா பண்ணுங்க. உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இஸ்லாம் சொல்லுது உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். ஆனா வீண் விரயம் தான் வாழ்க்கை. பேக் போடுவாங்களா, அந்த பேகுக்கு வந்து அந்த பேகுக்கு பிராண்ட்ஸா, some brands even I won't be able to pronounce, you know. ஏன்னா நாங்க அந்த பிராண்டோட அடிக்ஷனும் இல்ல, அந்த பிராண்டோட ஃபாலோவர்ஸும் இல்ல. Aldo, ஓகே, என்னென்னமெல்லாம் இருக்கு. ஓகே, அந்த இப்ப லவ் லக்ஸரி நான் ஒரு பேஜ் ஃபாலோ பண்றேன். அதுக்கு சொல்ற பேக்ஸ பார்த்தா 30 லட்சம் 1.5 கோடி பேக் ஒருத்தர் வாங்கிட்டு போயிருக்காங்க. will you believe it? பேக் பிரைஸ். லவ் லக்ஸரி ஒரு பேஜ் இருக்கு, அதுல கொஞ்சம் போய் பாருங்க. அதுல போய் பாருங்க, உலகத்துல people are there, they are very billionaires. Okay, no problem. இப்ப அம்பானியோட வைஃப் யூஸ் பண்ற பேக் விலை எங்களுக்கு கம்பீட் பண்ணலாமா? Because they are the people, they are producing money. We are users, they are producers. காசு ப்ரொடியூஸ் பண்ணி நாங்க அந்த காசு யூஸ் பண்றாங்க சாதாரண மனிதர்கள். கொஞ்சம் எங்கட ஸ்டாண்டர்ட் கூடும் போது இந்த இதுக்காக எல்லாம் செலவழிக்க 30,000 ரூபாய்க்கு ஒரு பேக், இப்போ 30,000 ரூபாய் 50,000 ரூபாய் பிராண்டட் பேக்ஸ் போடுறீங்க. உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு பிராண்டட் பேக் போடுறவங்களா இருந்தா உங்களோட மந்த்லி இன்கம் குறைஞ்சது 15 lakhs இருக்கணும். பிலீவ் மீ. ஓகே, 15 lakhs இன்கம் or 20 lakhs இன்கம்ல உங்களுக்கு ஒரு 10 lakh சேவிங் இருந்தா 50,000 ரூபாய்க்கு செலவழிங்க ஒரு பேக்குக்கு. ஷூஸ் போடுறோம், பிராண்டட் ஷூஸ் நான் தப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் பிராண்டட், இப்ப நான் என்ன மாதிரி ஆள்டா, நான் கலர் டிசைனர் இந்த ஷால்ஸ் போடுற ஆள், சரியா? இப்ப எனக்கு என்னடா, இந்த கலருக்கு ஏத்த மேட்சிங் ஷூஸ் தான் நான் போடுறது. ஷூஸ், ஃபுட்வேர். அப்போ நான் என்ன பண்ணுவேன்டா, மேக்சிமம் ஒரு 5,000 என்ற ஃபுட்வேர், ஒரு 3,000
5,000 அது வந்து வெரி இவெண்ட்டுக்கு தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒரு 3,000 ரேஷனல் திங்கிங் தான் என்கிட்ட இருக்கு. ஒரு 3,000 மேக்ஸிமம் 2,000. இப்ப 2,000க்கு ஒரு 10 கலர்ஸ் வாங்குங்க. அத 10 கலர்ஸையும் ஆனுவலி யூஸ் பண்ணுவேன். 10 2,000 20,000 அது 20,000 ஒரே அடியா செலவழிக்கிறது இல்லையே. மாசம் 2 மாசம் 3 அப்ப அத கலர் சேரும். அதை யூஸ் பண்ணியாச்சு, த்ரோ பண்ணியாச்சு. ஆனா எந்த ஹஸ்பண்ட் எப்படி தெரியுமா? எந்த ஹஸ்பண்ட் இஸ் பிராண்டட் பர்சன். அவர்கிட்ட நான் கேக்குறது, ஒரு பேர் ஆஃப் ஷூட பிராண்டட் பிரைஸ் வந்து இங்க 380 480 250 அப்போ ஒன்றுக்கு பிரைஸ் வந்து 25,000. எனக்கு நான் 25,000 ஷூ வாங்கினா தலையில தான் வைப்பேன், கால்ல போட மாட்டேன். எனக்கு கவலையா இருக்கும். ஐயோ அந்த 25,000 ஒரு ரிங் வாங்கலாமே அப்படின்றத இந்த திங்கிங். You know, I was not born with a silver spoon, you know, golden spoon babies இல்ல. branded அப்படி இல்ல, அதனாலயாவும் இருக்கலாம். ஓகே, சோ அவரு வந்து அப்போ ஷூஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு அதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தேன். until he gifted me a branded shoes. அப்போ அவரு கிஃப்ட் பண்ணின ஷூஸ் நான் போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா ஐ ரியலி லவ்ட். யூனோ, நார்மலா நாங்க வாங்குற ஆர்டினரி ஷூஸை விட அந்த கம்ஃபர்ட் இருக்கே, காலுக்கு கிடைக்கிற கம்ஃபர்ட், லாங் ஹவர்ஸ் நீங்க நின்றுட்டு இருந்தா கூட இட்ஸ் வெரி கம்ஃபர்டபிள், வெரி சூப்பர் ஃபைன். உங்களோட ஃபீட்ல வந்து ஆங்கிள் பெயின் வராது. பெயின் இருந்தா கூட யூ வாண்ட் பி ஏபிள் டு ஃபீல் இட். அந்த ஃபீட் வந்து ரொம்ப அந்த ஹார்ட்னஸ் இருக்காது. ரைட், அந்த ஸ்கின் எல்லாம் மாஷாஅல்லாஹ் வெரி குட். அந்த ஸ்கின் எல்லாம் வெரி வெரி ஈஸியா இருக்கும். அதை நான் உணர்ந்தேன். ஸ்கெச்சர்ஸ் போடும் போது, வெறும் பூமா போடும் போது வந்து எனக்கு அது அவ்வளோ சூப்பர் கம்ஃபர்ட்டா இருந்தது. தென் ஐ ரியலைஸ், வாவ், இதுக்கு தான் ஆக்கள் வந்து இந்த டியூரபிலிட்டி. அவரு 25,000 ஒரு ஷூவை வேண்டினாலோ 4 ஷூவை வேண்டினாலோ அந்த 4 கலர்ஸ் ஆஃப் ஷூஸ் தான் வந்து ஒரு இயருக்கு, மோஸ்ட் ப்ராபபிலி 2 இயர்ஸுக்கும் யூஸ் பண்றாரு. அவ்வளவு பவ்யமா அழகா. ஓகே, ஆனா நான் 20,000 ஷூ வாங்குறேன், 10 கலர்ல வாங்குறேன், அது ஆனுவலி மாத்திட்டு இருக்கு. சில ஸ்லிப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. 1 month 2 months தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். சால் கலரும் டிஸ்கலர்ட் ஆகும், அதுல இருக்கிற அந்த ஆர்னமெண்ட்ஸ் கலர் உரியும், அண்ட் பீல் ஆஃப், ஸ்கின் பீல் ஆஃப் ஆகும். நீங்க வந்து கபர்ட்ல செல்லது போட்டு வச்சீங்கன்னா, நிறைய ஷூஸ் அப்படி நடந்திருக்கு எனக்கு. கபர்ட்ஸ்ல வச்சிருந்த நல்ல குவாலிட்டின்னு பார்த்து அழகுக்கு எடுப்போம் நாங்க. யூனோ, அந்த ஐ கேச்சிங்காக எடுக்கிறது பார்த்தா அது பீல் ஆஃப் ஆகும், உரியும். யூஸ் பண்ணாம கூட உரியும். சிலது வந்து அதுக்கு இந்த சோலுக்கு போடுற கம் வந்து டியூரபிலிட்டி 1 year தான் கொடுப்பாங்க. அப்ப நீங்க யூஸ் பண்ணாம கபர்ட்ல வச்சு வெப்பத்துக்கெல்லாம் வந்து இங்க என்ன நடக்கும்டா, அது சால் அந்த ஷூட அந்த கீழ்பக்கம் உறிஞ்சி வந்துடும். ஓகே, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அது பிராண்டட்ல அதெல்லாம் இல்ல. அப்போ ஒரு ஷூ உங்களோட உடம்பு கம்ஃபர்ட் வைக்கிற மாதிரியான விஷயங்களுக்கு let it be no matter what. ஷூஸுக்கு நல்ல செலவழிங்க. ஓகே, பரவாயில்ல, நல்ல பிராண்டட் ஷூ ஒண்ணு வாங்குங்க. ஒரு பேரையோ 2 பேரையோ வாங்குங்க. சரி, ஒரு பேர் ஸ்ரீலங்காட இன்கம்ல இருக்கிற ஒரு 20,000 30,000 உங்களுக்கு ஸ்ரீலங்கால இன்கம் ஆயிருந்தா நீங்க உண்மையாவே ஒரு பிராண்டட் ஷூஸ் வேண்டுவீங்களா? பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரியல. நான் 20,000 ஒரு ஸ்கூல்ல, ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல டீச்சரா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கும் போது, சத்தியமா என்ன 20,000 சேலரி இருக்கும் போது நான் வந்து அப்படியெல்லாம் நான் லக்ஸரியஸ் எல்லாம் செலவழிக்கவே இல்லைங்க. அப்ப என் பட்ஜெட் ஒரு ஷூக்கு 1,000 தான் செலவழிப்பேன். 1,000 800 கிடைக்காதா? ஐம் டாக்கிங் ஆனஸ்ட்லி. ஓகே, சோ இங்க வந்து இருக்கிற இன்கமுக்கு இங்க பிராண்டட் ஷூஸ் எல்லாம் விலை கம்மி. அப்ப இங்க இருக்கிற இன்கமுக்கு ஓகே, பட் ஸ்ரீலங்காலே ஸ்பெண்ட் பண்றீங்க. உங்களோட இன்கம் பேஸ வச்சு ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்கம் இவ்வளோ இருக்குண்டா, எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இவ்வளோ விழுங்க கூட உங்களோட இன்கம். அதுக்கு என்ன செய்வீங்க? கடன் எடுப்பீங்க. அப்படி இல்லைன்னா இல்லீகலா ஏர்ன் பண்ண பாப்பீங்க. எங்க நாக்களுக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை அதுதானே. திடீர்னு கோடீஸ்வரன் ஆகிறான், எந்த பேஸும் இல்ல, எந்த பேக்ரவுண்டும் இல்ல. என்ன பிசினஸ் கேட்டா பிசினஸ்ல கொட்டுதுன்றீங்க. பிசினஸ் என்ன பிசினஸ் கேட்டா அதுல வந்து என்ன மாதிரி இன்கம் வருதுன்னு யோசிச்சு பார்த்தா நோ வேஸ், நோ க்ளூஸ். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறீங்க, அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படுறீங்க, அடுத்தவங்களை இந்த மாதிரி விஷயங்கள்ல கம்பீட் பண்ண பாக்குறீங்க. அப்ப உங்ககிட்ட இன்கம் குறைவா இருக்கும். ஸ்ரீலங்கால வந்து ஒரு இப்போ விட்டா வந்து எல்லா இன்கம் ரேட்ஸ் எல்லாம் நான் பேச வேண்டி வரும். நீங்க ஒரு நல்ல ரெப்யூட்டட் ஒரு எஜுகேஷன்ல ஒரு ரெப்யூட்டட் ப்ரொஃபஷனல்ல இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 to 5 lakhs பே பண்றதுன்றதே நல்ல பிபிஓ கம்பெனிஸா இருந்தா வந்து
ஓவர்சீஸ் கம்பெனிஸா இருந்து ஒரு 4 lakhs கொடுக்கறாங்க. மேக்ஸிமம் 4-5. The leading roles-க்கு வந்து 10 கொடுக்கிற கம்பெனிஸ் எனக்கு தெரியும். 9 lakhs earn பண்றவங்களே எனக்கு தெரியும் ஸ்ரீலங்கால. அப்ப அவங்க லக்ஸூரியஸா they can live மா. 80,000 எடுக்கிற நீங்க, ஒரு 50,000 எடுக்கிற நீங்க, ஒரு 20,000 எடுக்கிற நீங்க இப்ப ஆசைப்படுவீங்க இந்த ஐபோனுக்கு, அந்த பொய்போனுக்கு, அந்த பிராண்டுக்கு, அந்த டிஷர்ட் வந்து இந்த பிராண்ட் தான், இந்த ஷூஸ் இந்த பிராண்ட் தான், இந்த கார் அந்த பிராண்ட் தான். கார் சரி ஒத்துக்கொள்ளலாம். Again, it's a comfort. Traveling தான் purpose, but comfortable. Right. உங்களோட இன்கம் வச்சு அதை நீங்க டிசைட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு கம்ஃபர்டபிளுக்காக ஒரு விஷயத்த போறது ஓகே. பந்தாக்காக, ஊரு பெருமைக்காக மாவிடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஊர் பெருமை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஊர் மதிக்கணும், என்னைய ரெகக்னைஸ் பண்ணணும்டா. அல்லாஹ் என்ன சொல்றான்? கர்வம் கொள்ளாதீர்கள். உங்களோட ஹார்ட்ல கடுகளவு கர்வம் இருந்தாலும் அது உங்களுக்கு சரியில்லை. இட்ஸ் நாட் allowed in இஸ்லாம். அப்ப அப்படி இருக்கும் போது ஃபிர்அவுன் ரொம்ப கர்வமானவன். அல்லாஹ் அடிக்க இல்லையா? எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யங்கள், ராஜாதி ராஜ, ராஜ கம்பீர, ராஜ மார்த்தாண்டு வாழ்ந்த அரசர்கள் எல்லாம் எங்க போனாங்க? மண்ணோட மண்ணா தானே போனாங்க. மேக்சிமம் எவ்வளவு இயர்ஸ் வாழ போறீங்க? 100 ஷுவர் இல்ல. இப்ப நாங்க 90s கிட்ஸ்ல இருக்கிற எங்களுக்கு 70-60 ஷுவர் இல்ல. 40 to 50க்குள்ள எவன் போவான்னு தெரியல, இன்க்ளூடிங் மீ. 40 தொடுவோமான்றதே ஒரு ட்ரீமா தான் இந்த காலத்துல இருக்கு. ஃபுட் இன்டேக்ல இருந்து நாங்க வாழ்ற வேர்ல்ட் அப்படி இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிற நேரம் ஏன் அந்த காசு உழைக்கிறீங்க ஓடி 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 ஃபேமிலிய பார்க்க இல்லாத அளவுக்கு ஓடி ஓடி நாயா தேஞ்சி பேயா உழைக்கிறீங்க? அடுத்த ஜெனரேஷன் டு அடுத்த ஜெனரேஷன் டு அடுத்த ஜெனரேஷன் வாழணும். அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு அளவுக்கு உழைங்க, ஒரு அளவுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கிற அளவுக்கு உழைங்க, நோ ப்ராப்ளம். ஆனா அதுக்காக உங்களோட பேத்தியும் நல்லா வாழணும்னு வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. ஆனா அந்த புள்ளையோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏண்ட புள்ளையோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுப்பேன். ஏண்ட புள்ளையோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏன் எடுக்கணும்? அதுக்காக நான் ஏன் நைட் தூங்காம மார்னிங் அவசரமா எழுந்திரிச்சு அவசரமா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி அவ்வளவு ஓடி ஓடி உழைக்கணும்? ஸ்பெண்ட் யுவர் லிமிட்டட் டைம் பியூட்டிஃபுல்லி. அழகா earn பண்ணுங்க. அதுல ஒரு பிளெஸிங் கிடைக்கும், பரக்கத் கிடைக்கும், நிம்மதி இருக்கும். பரக்கத் பிளெஸிங்ஸ்ன்றது எங்கட நிம்மதி, எங்கட வே ஆஃப் திங்கிங்ல. ரஷனல் லைஃப்ல ஒரு தப்பு இல்ல. அடுத்தவனுக்கு ஷோ ஆஃப் பண்ணணும்னு வாழ தொடங்கினீங்கடா, இன்றைக்கு ஐபோன் 17ல இருந்து 70 வரைக்கும் 70 100 வரைக்கும் உங்களோட வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். அடுத்த வருஷம் ஐபோன் 18 வரும், அது எப்படி நான் வாங்க போறேன், அதுக்கு நான் எப்படி earn பண்ண முடியும் அப்படின்னு ஓடி ஓடி காடு மேடெல்லாம் ஓடு. இப்ப அவன் வாங்கிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், அவன் இது பண்ணிட்டான். வீடு வாழ்றதுக்கு சரி லக்ஸரியஸா இருக்கட்டும், உட பேத்தி வாழணுன்றதுக்காக இன்னும் 50 தட்டெல்லாம் கெட்டி போட்டுட்டு, ஒரு தட்டை கேட்டு 2 தட்டை கேட்டு 3 கேட்டு 10-15 கெட்டி போட்டு அதுக்கு இருக்கிற காசு எல்லாம் அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்டா. வீட்டுல நீங்க எந்த இடத்துல இருக்க போறீங்க? இருக்க போற இடத்துல தான் உட்காரு. இப்ப நான் இவ்வளவு பெரிய வீடோ சின்ன வீடோ இந்த இவ்வளவு ஸ்பேஸ் தான் எனக்கு. நின்னா 6 அடி, படுத்தாலும் 6 அடி தான் தேவை. உட்கார்றதுக்கு எத்தனை? ஒரு 4 அடி தான் தேவை. அதுக்காக நான் சொல்லல நீங்க குருவி கூட்டுலதான் வாழணும். கஷ்டப்பட லைஃப் காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. லக்ஸரி சூப்பர் லக்ஸரி பெருமை தானே இல்லையா? சத்தியமா பெருமை இல்லையா? இல்ல இப்ப நான் இப்போ ஒரு இல்லவே இல்லாதவங்க, இன்கம் புவரா இருக்கிறவங்க இதெல்லாம் சொன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? போறாம தானே, உனக்கு போறாம, உனக்கிட்ட இல்ல தானே, அதுதான் அடுத்தவனை பார்த்து காத்திக்கிறான். இப்ப நீங்க இதை எனக்கும் சொல்ல முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், பிகாஸ் யூ நோ வேர் ஐம் லிவிங், right? So I'm talking the reality of my life, the way how I live. So என்ன பாக்குறவங்க நீங்க என்ன சம்டைம் இப்ப நீங்க வெக்கேஷன் வந்து நீங்க பெட்டா போனீங்கன்னு கேட்டா நான் பெட்டாக்கு போனேன். ஏன்னா எனக்கு இந்த யுஏஇல இவ்வளவு மால்ஸுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணி, நாங்க பர்ஜ் கலீஃபா என்ன துபாய் மால்க்கு கூட போயிருக்கேங்க. அந்த மால்ஸ்ல எனக்கு பர்ச்சேஸ் பண்ற ஹாப்பினஸ் விட அந்த பெட்டால குறுக்கு சந்தில கொஞ்சம் 4 கடைய போய், I'm not hunting, you know, it has a wide range of collection. அதுதானே ஒரு ஜோன், அதுதானே ஒரு 1 minute. அப்போ அங்க
உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளா கிடைக்குது, நிறைய வைட் கலெக்ஷன்ஸ் கிடைக்குதுன்னா மினி இந்தியா, எனக்கு மினி சென்னைக்குள்ள போற ஃபீலிங், எனக்கு சென்னையில நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். சோ எனக்கு அந்த சென்னை அடையாருக்குள்ள போன ஃபீலிங் வரும், இந்த பெட்டா ஃபீலிங். பட் இட்ஸ் வெரி ஹார்ட், கன்ஜஸ்டட், ஸ்வெட்டிங். இப்படி நீங்க ஃபுல் கவர்ல தான் நான் போறேன்னு விளங்காத அளவுக்கு நான் கவர் பண்ணிட்டு போவேன். சோ அது ஹார்ட் ஃபீலிங் தான். பட் ஒரு என்ன சொல்ல வரேன்டா, டோன்ட் எக்ஸ்பெக்ட் நான் இங்கதான் போவேன், ஒன் காஃபீஸ்ல தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன், அப்படித்தான் அப்படி அதெல்லாம் இல்ல. பெட்டால வாங்கினேன் சொன்னா எனக்கு தான் இது பெட்டால தான் வாங்கினேன், இவ்வளவுக்கு வாங்கினேன், இந்த பிரைஸ்ல இது கம்மியா இருக்கு, நீங்களும் போங்க நாங்களுக்கு சொல்வேன். ஏச்சி பெட்டாக்கெல்லாம் போடுறாங்களா என்ன, இல்ல என்ன, இல்ல என்ன, இதெல்லாம் சீன் போடக்கூடாது. இது சீன், பந்தா சீன், இந்த சீன். சில பேர் இருக்காங்க வித்தின் தி ஃபேமிலிக்குள்ளே இருக்காங்க. we know about their background, we know, எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் எப்படி இருந்தோம், எங்களுக்கு தெரியாதா எல்லாரும் எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், எப்படி வாழ்ந்தோம், என்ன பேக்ரவுண்ட் என்ன கேட்டகரின்னு தெரியாதா? suddenly என்ன what are you trying? I'm an English teacher, but you won't believe, நான் ஒருத்தரோட பேசணுமா இருந்த ஒரு உம்மம்மாவோட ஒரு ஃபேமிலியில இந்த ஒரு இருக்கிற ஆக்களோட பேசணுமா இருந்தா நான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் பேசுவேன். ஐ ஹேவ் கம் ஃப்ரம் துபாய், ஹவ் ஆர் யூ, இப்படி எல்லாம் அது பேச்சுல கூட பந்தம் வரக்கூடாது. எப்படி உமமா இருக்கிறீங்க, சோமா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, மெடிசின் எடுத்தீங்களா, டாக்டர்கிட்ட மருந்து குடிச்சீங்களா, எப்படி என்ன மாதிரி செக்அப்ஸ் எல்லாம் போறீங்களா, எவ்வளவுக்கு அந்த இங்கிலீஷ் போடாம நார்மல் டாக் பண்ணலாமோ அவ்வளவுக்கு இறங்கி பேசுவேன் நான். அதே இருக்கிற அந்த கேட்டகரிஸ் இருக்கிறாங்க தானே, இப்ப இருப்பாங்களே சுத்தி வர வீட்டுக்குள்ள நாங்க சின்ன பிள்ளைல எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, ஓ, இந்த டாக் எல்லாம் இல்ல. எல்லாருமே நார்மலா புழங்கி பழகி வாழ்ந்த மனிதர்கள். திடீர்னு சில பேர் எக்ஸ்கியூஸ் மீ, ஓ சாரி, நானும் ஸ்ட்ரெயிட் பண்ணி தான் இருக்கேன், கலரிங் பண்ணி தான் இருக்கேன், எல்லாம் பண்ணி தான் இருக்கேன், எங்களுக்கு போட்டு சூப்பர் ஆர்டிபிஷியல், சூப்பர் ஆர்டிபிஷியல். டோன்ட் ட்ரை. வேகா இருக்கு, அது ஆக்வர்டா இருக்கு. உங்களை அப்படி நீங்க செஞ்சுட்டு நடிச்சுட்டு போனா கூட நடிங்க, இட்ஸ் ஓகே. நடிச்சுட்டு நீங்க போனீங்கன்னாலும் பின்னால நாங்க சீனப்பாரு இதுட அப்படின்னு தான் சொல்லுவோம். சீனப்பாரு இதுன்னு சீன் போடுற அளவுக்கு இருக்காதீங்க. யூஸ்வலா நீங்க ஒருத்தருக்கு பழகி பிறந்த காலத்துல இருந்து ஒண்டா துமையா ஒன்னா வளர்ந்து இருந்தீங்கடா, அந்த இடத்துல அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க யூஸ்வலா இருந்த மாதிரி இருங்க. ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், சாரி ஆர்டிபிஷியல் ரோபோ மாதிரி அவனுக்கு ஒரு டிஃபரெண்டா அட்வான் அவுட்டா ஆகிக்கொள்ள வேணாம். நான் போட்டா இந்த பேட்டா இப்படித்தான், யூ நோ திஸ் இஸ் த பிராண்ட், இந்த ஏடிக்கு வாங்கினேன், என் ஷூ இந்த பிராண்ட், இப்படித்தான். பேச்சில ஒரு கொனட்டல், நடையில ஒரு கொனட்டல், இதுல ஒரு கொனட்டல். என்னது இது? புதிய பணக்காரவங்கண்டா, புதுசா காசு வந்துருச்சுண்டா, புதுசா உங்களை எல்லாரும் எக்ஸெப்ட் பண்ணி கொள்ளணும்டா. ஃபேமிலிக்குள்ளயும் செய்யாதீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள செய்யாதீங்க. லாங்குவேஜ் பேசணுமா, ஃபுல் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் கன்வர்சேஷனுக்கு ரெடியா? ஐ எம் வில்லிங். தட்ஸ் வெரி கம்ஃபர்டபிள், தட்ஸ் வெரி ஈஸி. அப்ப சரின்னு ஃபுல்லா இங்கிலீஷ்ல நாங்க பேச தொடங்கினா இடையில தமிழ பேசுறீங்க. என்ன பைத்தியக்காரத்தனங்கள் இல்ல, என்ன பைத்தியக்காரத்தனங்கள். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பந்தா. அப்ப நான் இங்கிலீஷ் டீச்சர், எனக்கு பந்தா போட முடியாதா? ட்ரெஸ், வே ஆஃப் லிவிங்ல பந்தா. இதெல்லாம் இல்லாட்டி அதெல்லாம் நாங்க செய்யலன்னு வேற. அப்ப எங்களை மதிக்க மாட்டீங்களா? மதிக்காதீங்க, மிதிச்சுட்டு போங்க. நீங்களும் மதிக்காதீங்க. நாங்களே இப்ப நான் தான் சொல்றேன், என்னைய மதிக்காதீங்க, மிதிங்க, நோ ப்ராப்ளம். என்னைய இல்லாதவன்னு நினைங்களா? நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகே, என் எஜுகேஷனோட பட் என்னைய மதிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு எந்த காலம் மதிக்கணும், அதுக்கு மதிங்க. அதெல்லாம் மதிக்காதுகள். நல்லா படிச்சிருக்கிறாங்க, இந்த வேலை செய்யறாங்க, மதிக்காதுகள். அதை மிதிக்குங்க. ஏன்னா அது இல்ல தானே, படிப்பு இல்லையே. ஃபேமிலிக்குள்ள, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள, தெரிஞ்ச சர்க்கிள், நோன் சர்க்கிள்குள்ள சொல்றேன். உங்களுக்கு நீங்க எவ்வளவு எஜுகேஷன், நீங்க எவ்வளவு அச்சீவ் பண்ணுங்க. நான் எவ்வளவு இன்டர்வியூஸ் போயிருக்கேன், நான் இந்த ரீசன்ட் இன்டர்வியூஸ் போனது, நான் எவ்வளவு பப்ளிக் ஸ்பீக்கிங், அதெல்லாம் பெருசா பேசாதுகள். சுத்தி இருக்கிறது
Dati, we watched your video, naanga paathom Dati, that's nice Dati, wow Dati, you're doing this, do Dati, illa adha put down பண்ணுவர். Interview போனீங்களா, you have all like that, ஐயோ இது பெரிய விஷயமா, ஐயோ அது பெரிய விஷயமா, நீங்க டிகிரி முடிச்சீங்களா அது பெரிய விஷயமா. நாங்க educational sideல professional sideல என்ன மன்ன பண்ணினாலும் அது nothing. ஏண்டா அதுகள்ட்ட அது இல்ல. அதுகளுக்கிட்ட புதிய பணக்காரவங்களாகி புதுசா ஒரு பிராண்டடா வாங்கி அது போட்டுட்டு ஆட்டிட்டு மினிக்கிட்டு குளிக்கிட்டு அதை சீனை போட்டுட்டு அதை நாங்களும் செய்யணும்னு எதிர்பார்த்துட்டு நாங்க அதை செய்யாட்டி அப்ப எங்களை போட்டு மிதிக்கிறது. இல்ல இப்ப நாங்க உங்களுக்கு என்ன பண்ண tell me. இப்ப எனக்கு நேர்களாகிய நீங்கள் என்னென்ன கமெண்ட் பண்றீங்களான்னு தெரியல, எனக்கு பார்க்க முடியாது. ஓகே, முடிச்ச பிறகு பார்க்கலாம். இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவ்வளவு பெரிய ஒரு லைவ போட்டு பேச வைக்கிற அளவுக்கு நான் நொந்து நூடுல்ஸ் ஆகிருக்கேன்டா. ஜஸ்ட் இமேஜின், இது எனக்குண்டா. அப்ப எல்லாருக்கும் ஸ்ரீலங்கால உலகத்துல இது இருக்கா இல்லையா? சத்தியமா இருக்கும் தானேனா. ஒரு இவெண்ட்டுக்கு போனா நோகடிக்கப்படுவீங்க, ஒரு ஃபங்க்ஷன் போனா நோகடிக்கப்படுவீங்க, ஃபேமிலி கேதரிங்ல நோகடிக்கப்படுகிறீங்க, வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வந்தா நோகடிக்கப்படுறீங்க. இப்ப நான் ஒரு பிராண்ட் காரை வச்சிருக்கேன், அந்த பிராண்ட் காரை விட அவங்களுக்கு அப்கிரேட் ஆகி போட்டு அதுல ஒரு பெருமை. நடக்காம அல்லாஹ் ஒரு வெஹிக்கிள் தந்திருக்கிறானே, சந்தோஷம் தானே, அல்ஹம்துலில்லாஹ். அது என்ன பிராண்டா இருந்தா என்ன, பிராண்டட் கார் இருக்கும், அது இல்லாம போகும். நாளைக்கு இந்த கார் இருக்கும், இதை விட நல்ல ஒரு பிராண்ட் கிடைக்கும். எல்லாமே பெர்மனன்ட் இல்ல லைஃப்ல. புதுசா பணக்காரனாக இப்ப நீங்க உங்களோட பேக்ரவுண்ட் என்னவா இருந்துச்சு, அதை விட இப்ப எந்த பேக்ரவுண்ட் என்னவா இருந்துச்சு, அதை விட அப்கிரேட் ஆகிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் உண்டையாலாம். ஒருவேளை அப்கிரேடடா இருந்தவங்க டவுன் கிரேட் ஆகி டிகிரேட் ஆகி லைஃப் பின்னால போயிருக்கும், அவங்கள விரட்டி விட்டு இருக்கும். ஏன்? காசு அல்லாஹ் கொடுத்து பாப்பான், எடுத்தும் பாப்பான். கொடுத்து பார்க்கும் போது போடுற ஆட்டங்கள் இருக்கு தெரியுமா, அட்டகாசம் இருக்கு தெரியுமா, அடுத்தவனை நோவிக்கிறது இருக்கு தெரியுமா, அத அல்லாஹ் எடுத்து பார்க்க போக்கல மண்ண சாப்பிடணும். அல்லாக்கு பயந்து கொள்ளணும். உண்மையா அல்லாஹ் நான் பயம். நான் அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப பயம். எந்த ஒரு விஷயத்திலுமே யோசிக்கிறது. இப்ப நான் உண்மையா சொல்றேன், ஒரு பிராண்டட் கார் வந்து வாங்கினேன், பிராண்ட் நியூ பிராண்டட் கார் அந்த இயர்லயே வாங்கினேன். சரியா? அந்த காரை எனக்கு அது நாங்க ஃபேமிலியா எடுத்த பிக்சரை த வெரி மோஸ்ட் பிளட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் த 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி 3 பேருக்கு அனுப்பினேன்னு நினைக்கிறேன். தவிர யாருக்குமே தெரியாது, இங்க யாருக்குமே தெரியாது, யாருக்குமே காட்டல. நான் டிராவல் பண்ணும் போது அது விளங்கி இருக்கலாம், பிக்சர்ஸ்ல விளங்கி இருக்கலாம். இது தானா வாங்கினது பிக்சர் நான் போடவில்லை. போடலையே தெரியுமா? ஒன்று கண்ணூருக்கு பயம், 2வது வயிற்றெரிச்சல், 3வது எனக்கு பயம். ஆக்சுவலி அந்த கார் இருக்கலாம், இப்ப நாங்க அதை கொடுத்துட்டு வேறொரு கார் எடுத்துட்டோம். ஓகே, சோ அதை விட அப்கிரேடடா போகல. ஏண்டா நாங்க ஸ்பெண்ட் பண்ணினது ஓவர்னு எங்களுக்கு விளங்கிருச்சு. அது இங்க தேவையே இல்லண்டு, தேவை இல்லாத ஆணின்னு புரிஞ்சிச்சு. அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட் எங்களுக்கு தேவையில்ல. சோ ரைட் மொமெண்ட்ல we had taken the right decision. அதை செல் அவுட் பண்ணிட்டேன். பார்த்தா இந்த இயர் அந்த பிராண்ட ஸ்டாப் பண்ணிருக்காங்க. சோ திங்க், அது உண்மையா கொடுக்கும் போது எனக்கு கவலையா இருந்தது. 1.5 years யூஸ் பண்ணினோம், வெரி பிராண்டட், வெரி ஹியூஜ் மணியை நாங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணினது. தென் we realized high maintenance, ரொம்ப ஹை மெயின்டெனன்ஸ். ஆனா அவ்வளவு பெரிய காரை வாங்கி கூட எங்களுக்கு ஒரு படத்தை போட்டோ காட்டவோ விருப்பம் இல்ல, ஐடியா இல்ல, பிடிக்கல, தேவையில்லை. பயம் வந்தது சீரியஸா. இன்ஸ்டால மட்டும் என் லிமிடெட் சர்க்கிள், என் லிமிடெட் ஃபேமிலிக்கு மட்டும் நான் காட்டினது போட்டது. அது தவிர then we have taken the right decision. இல்ல ஹை மெயின்டெனன்ஸ், ரொம்ப காசு கூட போயிட்டு இருக்கு. சோ பெட்டர் will move to another option, ரேஷனலான ஒரு ஆப்ஷனுக்கு. ஓகே, சோ அதை விட இப்ப இதே வந்து நாங்க அப்கிரேடட் மைண்டா இருந்தா அதை விட இன்னும் காசை போட்டு இன்னொரு த பிகஸ்டுக்கு தானே போயிருக்கணும். இல்ல, அது ஆண்களுக்கு இருக்கிற ஆசை தானே, கார் கொஞ்சம் லக்ஸூரியஸா இருக்கணும், ஆண்களோட ஆசை. சோ ஐ லெட் him, I told him no 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 no, ask him please don't, you are spending a huge amount in it. But he did it and finally he realized and we sold out. Alhamdulillah, after we sold out ஒரு 6-7 months, இப்ப இந்த மந்த்ல ஹாட் நியூஸ் ஃபிளாஷ் நியூஸ்ல வருது, அந்த பிராண்டட் அந்த சீரீஸ் நாங்க வாங்கின சீரீஸ they have stopped. அப்ப ஜஸ்ட் இமேஜின், ஒரு ஒன்றோட ஸ்டாப் பண்ணினாங்கண்டா அதோட செகண்ட் மார்க்கெட் வேல்யூ இல்லாம போயிடும். அல்ஹம்துலில்லாஹ் we sold out, பட் அதோட மார்க்கெட் வேல்யூ இல்லாம போயிடும் தானே. ஒரு சீரீஸ் வந்துட்டே இருக்கு, அதோட அப்கிரேட் வெர்ஷன் வரணும். அது வரலண்டா இட்ஸ் ரியலி ரிஸ்கி.
ஓகே, சோ இதால நான் சொல்ல வாரது என்னண்டா, எங்கட வரவுக்கேத்த செலவு, விரலுக்கேத்த வீக்கம், இதெல்லாம் பார்த்து பரிபாலிச்சு யோசிச்சு அடுத்தவனுக்காக வாழ்றது நிப்பாட்டிட்டு தனக்கான ஹாப்பினஸ், தனக்கான தேவை, தண்ட சாட்டிஸ்பாக்சன், அதுக்காக பிச்சைக்காரத்தனமா வாழணும்லாம் சொல்லல. நான் அழகா உடுத்துங்க, அழகா உண்ணுங்க, அழகா குடிங்க, அழகா ஆசையா செய்யுங்க, எதையுமே அடுத்தவனுக்காக செய்யாதீங்கன்றது தான் இந்த போஸ்டின் பதிவு. ஐ எம் ரெஜிஸ்டரிங். எத்தனை பேருட மனசுல இருக்கிற ஷஃபீனா நிசாம் மனசுல இருக்கிறது அப்படியே சொல்றீங்களே ஹாஜரா யாசி. 4 பேர் தூக்கிட்டு போயிட்டு கபருக்குள்ள அவங்கள வைக்க மட்டும் அவங்களோட வாய். ஆதமினுடைய மகனை மண்ணை கொண்டு, ஆதமினுடைய மகனின் வாயை மண்ணை கொண்டு மூடி அடைத்தாலும் அவனுடைய ஆசை அடங்காது. அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதானே, சரியா சொல்றனா தெரியல, பட் அப்படி இருக்கு. அப்ப ஆதமுடைய எங்களுக்கு ஆசை அதிகரிக்கும். வான்ஸ், நீட்ஸ் வந்து லிமிட்டட், வான்ஸ் வந்து மல்டிபிள், கூடிக்கொண்டே இருக்கும். இப்ப தப்பு இல்ல. இப்ப நீங்க என்ன இதுக்கு செலவழிக்காதீங்களா, அதுக்கு செலவழிக்காதீங்களா, இப்ப நான் எல்லா கதையும் சொல்லிட்டேன், எனக்கு மறுபடியும் டயர்ட் ஆகலாது. எஸ், ஆசைக்கு செலவழிக்கிறது. இப்ப எனக்கு இந்த ஷால்ல ஒரு 50 கலர்ஸ் வேணுமென்றாலும் நான் வாங்குவேன். ஏன்னா அது எனக்கு ஆசை இருக்கு, அதுல எனக்கு தேவை இருக்கு. நான் ரெகுலரா வீடியோஸ் பண்றது, டீச் பண்றதுக்கு, நான் ரேப் டீச் பண்றது இந்த ரேப் பண்ணிட்டு தான். அப்ப எனக்கு இதுல ஒரு 50, இந்த ஷால் வந்து ஒரு 500 ஸ்ரீலங்கால, இங்க வந்து 1080, இங்க 900. ஓகே, ஸ்ரீலங்கா காசுக்கு ஒரு 900 வரும். ஆனா ஸ்ரீலங்கால நீங்க இதை எடுக்கிறேன்னா 500 ரூபா தான், அது வேற ஒரு அநியாயம். ஓகே, சோ 500, இதுல ஒரு 50 கலர்னாலும் நான் எடுப்பேன், என்ன தேவை ஆசை. ஆனா இதே குறைஞ்ச இன்கம் இருக்கிறவங்க, இது இஸ் இட் இம்பார்ட்டன்ட், இஸ் இட் நெசசரி, உங்களுக்கு தேவையில்லை. கலர் 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 கலரா உங்களுக்கு ஒரு அப்படியான தேவையில்லை. நார்மலா உங்களோட ட்ரெஸ்ஸிங்க்கு தேவையான அளவுக்கு இருக்கிறது போதும் தானே. சோ நான் செய்யறேன்றதுக்காக நீங்க உங்களோட காசு இன்வெஸ்ட் பண்றது அங்கடிக்கு அநியாயம் தானே. அவசியமான தேவைக்கு இல்ல, புள்ளட எடுகேஷனுக்கு செலவழிங்க. எடுகேஷனுக்கு ஒரு 4000 ரூபாய், 5000 ரூபாய், 3000 ரூபாய், மேத்ஸ் டீச்சருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்க போல வயிறு வள்ளிக்கும் வெட்டிக்கும் நெஞ்சு பொறுக்காது. நான் என் ஹையர் எஜுகேஷனுக்கு 15 lakhs செலவழிச்சேன். அதை ஹாப்பியா சொல்லுவேன். என்னோட படிப்புக்காக 15 லட்சத்தை செலவழிச்சேன்றது பெரிய காசா இருந்தாலும் அது என்ன படிப்புக்கு சந்தோஷம். சாகுற வரைக்கும் வருமா இல்லையா? படிச்ச படிப்பு அடுத்தவனுக்கு கொடுக்கும் போது நன்மை கிடைக்குமா இல்லையா? அது என்ன செலவழிச்சது என் ஹஸ்பண்ட். ஐ எம் சோ ஹாப்பி. ஓகே, சோ இதே வந்து அதுக்கு செலவழிச்சேன், இதுக்கு செலவழிச்சேன், ஐபோன் வருஷம் வருஷம் செலவழிச்சேன்றதெல்லாம் பந்தா அடுத்தவனுக்காக வாழ வேணாம். நான் அடுத்தவங்களுக்காக வாழல. மதிப்பு மரியாதைன்றது ரெஸ்பெக்ட் இஸ் earned. இப்ப ஏண்டா நான் யோசிச்சேன், நான் உண்மையா யோசிச்சேன். நான் 2 இன்டர்வியூஸ் போனேன் ஸ்ரீலங்காக்கு வந்தப்போ. வல்லாஹி ஐ எம் சேயிங், ஐ எம் ஸ்வேரிங், அல்லாஹ் கிட்ட நான் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கேட்கல. என்னைய யாராவது இன்டர்வியூக்கு கூப்பிடணும் அல்லான்னு நான் கேட்டதே இல்ல. அப்படி ஒரு இமேஜினேஷன் என் லைஃப்ல இல்ல. செகண்ட் ஒன், யாரோட மீடியாவுக்கு பின்னாலையும் போய் பிளீஸ் என்ன இன்டர்வியூ எடுங்களேன், எனக்கு இன்டர்வியூ எடுங்களேன், நான் காசு தரேன், எனக்கு நீங்க எனக்கு தெரியும் தானே. வல்லாஹி நான் அல்லாஹ் கிட்டே கேட்கல என்னை இன்டர்வியூ எடுக்க ஆக்கள் வரணும்னு. நான் எப்படி போய் அந்த இன்டர்வியூ எடுக்கிற ஹாஸ்ட் கிட்ட கேட்பேன்? எனக்கு அவங்க கூப்பிடுறாங்க, அந்த மீடியால இருந்து எனக்கு மெசேஜ் வருது. அந்த மீடியால இருந்து மெசேஜ் வரும்போது அந்த ஃப்ரெண்ட் என்னை ரீச் பண்றாங்க. அது ஷப்டு. எனக்கு உண்மையாவே சீரியஸா ஆக்சுவலி நான் அங்க போயிட்டு நேத்ரால போயிட்டு நான் கிள்ளி பாக்குறேன். உண்மையா பிகாஸ் அது ஒரு பெஸ்ட் ரெகக்னிஷன். நீங்க இல்லன்னு சொன்னா கூட, அதெல்லாம் பெரிய விஷயமாட்டு சொன்னா கூட, இட்ஸ் a recognition. That is the recognition. செகண்ட் ஒன், வீரகேசரியில வரும்போது, வீரகேசரியெல்லாம் பேப்பரை வாங்கி தடவி பார்த்து, அதெல்லாம் நான் தனித்தனியா வீடியோ போட இருந்தேன். அதை பத்தி நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன். I was like, அந்த வீரகேசரியால என்னைய கூப்பிடுறப்போ டிஜிட்டல் மீடியால இருந்து எனக்கு என்னைய டைரக்டா கூப்பிடல, அட்மின்க்கு மெசேஜ் வந்து அட்மின் எனக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி அவங்க என்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் நான் பேசினப்போ I was like, சுப்ஹானல்லாஹ். அண்ட் முந்த நாள் கூட எனக்கு பேசும்போது I got emotional tears. இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம். இப்ப இதெல்லாம் சாதாரணம். நான் ஐபோன் வச்சா பெருமை. இதை ஏன்னா எனக்கு ஐபோன் இல்ல தானே, இப்ப இல்லாதனால உங்களுக்கு அதெல்லாம் வந்து எல்லாம் நோ அடிப்பீங்க. இப்ப என் அச்சீவ்மெண்டா சொல்ல மாட்டீங்க. அப்ப அந்த அது போயிட்டு அதை கேட்டு வேற லெவல் ஃபீலிங். சீரியஸா உங்களை உட்கார வச்சு ஒருத்தர் உங்களோட லைஃப் ஒரு ஹிஸ்டரிய கேக்குறாங்கன்றாலே
இப்ப நான் உங்களை உட்கார வச்சு பேசுறேன், அது நீங்க கேட்பீங்க, கேட்காம போவீங்க, ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. இட்ஸ் யோர் விஷ். ஐம் நாட் பெக்கிங் எனிவன் வாங்க வாங்க வீடியோ பாருங்க. ஆனா ஒருத்தர் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி கூப்பிட்டு அது ஒரு ப்ரோக்ராம் எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணி அது 4 பேர் பாக்குறாங்கன்றது இட்ஸ் a dream. எனக்கு அது நான் கேட்காம அதே மாதிரி தான் என் ஸ்கூல், அது நான் தனி வீடியோ போடுறேன். என் ஸ்கூல் அது செய்யணும், அதை நான் வச்சு செய்ய வேண்டி இருக்கு எனக்கு. அதோட டாபிக் என்னன்னா ரீயூனியன் கலாட்டாஸ். ரீயூனியனா சரிங்க, வாரேன், அந்த டாபிக் எடுத்துட்டு வாரேன். ஒவ்வொருத்தீட ரீயூனியன், ஒவ்வொரு ஸ்கூலோட ரீயூனியன்ல நடக்கிற பேசுறாத வச்சு. சோ அந்த ஸ்கூலால என்ன பிரின்சிபல் என்னைய கூப்பிட்டது, அது அந்த ரீயூனியன் வீடியோல கண்டினியூ பண்றேன். அது மேடமே கூப்பிட்டது, அந்த மேடம்க்கு அவார்ட் கிடைக்கணும் நான் நம்பி போனேன். ஏன் ஸ்கூல் பிரின்சிபலுக்கு அவார்ட் கிடைக்கணும் போனா அந்த மேடையில என்னைய கூப்பிட்டு அவார்ட் கொடுத்தது சோஷியல் ஆக்டிவிஸ்ட். வாவ், வல்லாஹி நீங்க எதிர்பார்த்து எதையாவது செஞ்சிருந்தீங்கடா அல்லாஹ் உங்களுக்கு அடையாளம் தரமாட்டான். எனக்கு இவங்ககிட்ட இந்த பந்தா கிடைக்கணும், அவங்கள்ட்ட இந்த பெருமை கிடைக்கணும், எனக்கு 10,000 பேர் பார்க்கணும், எனக்கு ரெகக்னிஷன் கிடைக்கணும், நான் பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் பறந்துச்சுண்டா தரமாட்டான். அல்லாஹ் என் ஹார்ட்ட he understood. He knows what I'm thinking inside. He knows what type of person I am. He knows who this Hajra is. He knows my tears. He knows my expectations. Actually, he knows me. என்னோட இருக்கிற உறவுகள், நட்புகள், தெரிந்த வட்டாரங்கள் புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறீங்க பாருங்க. அதனால அல்லாஹ் என்னைய வேறொரு வகையா இஸ் டேக்கிங் மீ டு another path. உங்களோட டிராமாஸ், உங்களோட பிரச்சனைகள், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்களோட ஒரு குண்டு சட்டிக்குள்ள இருந்து என்ன குதிரை ஓட்டி கொண்டு இருக்காத ஹாஜ்ரா. You are not that type of person. You are not belonging to that type of society. அப்படின்னு என்னைய கொண்டு வந்து புடிங்கி கொண்டு வந்து அப்படி போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஓகே, என் சில இமோஷன்ஸ் இருக்கு. I wanted to talk. I will. அது நான் ஒவ்வொரு வகையான இமோஷன்ஸ் நான் இந்த சொசைட்டியால படுறது, நண்பர்களால படுறது, உறவுகளால படுறது நான் பேசுவேன். ஏன்னா இந்த ஹாஜ்ராட் வாய்ஸ்ன்றது ரெப்ரசென்டிங் தி என்டையர் அன்ஸ்போக்கன் வாய்ஸஸ். என்னுடைய குரல் சில பேர் மனசுல இருக்கும் தானே, ஆனா வெளியே பேச மாட்டீங்க. அந்த பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறது நான் பேசுவேன். தட்ஸ் மீ. சோ இந்த இன்டர்வியூ போனதுனால நான் பந்தாக்காலாம் பேசல, அதெல்லாம் அல்லாஹ் தந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா அல்லாஹ் எனக்கு தந்தது, அவன் எனக்கு தந்த பிளெஸிங். அதை பார்த்து போட்டுட்டு அந்த இன்டர்வியூ பண்ணினவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த ஃபாலோவர்ஸ் வியூவர்ஸ்லயும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லயும் போய் எங்களை இன்டர்வியூ எடுங்க அந்த ஹாஸ்டல் எனக்கு மெசேஜ் பண்றாங்க. ஓ மை காட் ஹாஜ்ரா, உங்களோட இன்டர்வியூக்கு போற மெனி ஆர் ரீச்சிங். என்னடா இது சோஷியல், உங்களை கூப்பிட்டு உத்தர் செய்யணும், ரெகக்னிஷன் தரணும். நீங்க போக கூட இந்த அவார்ட் செரமனி மாதிரி. எனக்கு நடந்த அவார்டிங் செரமனி அது பேடா அன்பேடான்னு கூட எனக்கு தெரியும். என்னைய கூப்பிடுற வரைக்கும் எனக்கே தெரியும். சோ அது இப்ப பே பண்ணி எடுக்கிற ரெகக்னிஷன் மாதிரி. முந்தின நாள் பார்த்தேன் பெஸ்ட் இங்கிலீஷ் டீச்சரா ஒருத்தருக்கு அவார்ட் கிடைச்சிருக்கு. யாருடா அந்த பெஸ்ட் இங்கிலீஷ் டீச்சர் போய் பார்த்தா யாருன்னே தெரியா. பெஸ்ட் இங்கிலீஷ் டீச்சர் அவார்டு ஒரு சருக்கு கிடைச்சிருக்கு. அது ஒரு பெரிய ஒரு இவெண்டா, நடிகர் எல்லாம் எனக்கு அப்படி ஒரு பெஸ்ட் இங்கிலீஷ் டீச்சர் நீங்க எனக்கு ஒரு அவார்டு நமிதாட கையில தாரேன்னு சொல்லி எனக்கு ஒரு அவார்டிங் இதுல இருந்து வந்தது. பேர் சொல்லக்கூடாது அது யாருன்னு. அந்த செரமனி கடைசியில பெருசா நடக்கல. நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணினது இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். இல்ல இந்த நமிதாட கையால நான் ஒரு டீச்சர், அவ வந்திருக்கிற அந்த வல்கர் ட்ரெஸ்ல நான் அவட்ட போய் அவார்டு எடுக்கணும். இல்ல நீங்க எனக்கு பெஸ்ட்னு தந்தா கூட நான் அந்த வேர்ஸ்டான அவார்டு எடுக்க மாட்டேன். அறிவு இல்லையா? இல்ல நமிதா கிட்ட ஒரு டீச்சர் பெஸ்ட் டீச்சர்னு நான் அவார்டு எடுக்கணுமா? அப்ப இந்த பந்தா எனக்கு தேவை. இல்ல நீங்க பெஸ்ட் டீச்சர் அவார்டு எனக்கு அமிதாட கையால தந்தான்னு அந்த பந்தாவை நான் எடுத்து போட்டு எடுக்கணும். அதே மாதிரி ஒரு அவார்டிங் செரமனி போனேன். அங்கே ஒரு ஆக்டர் வந்திருந்தாரு. அவரெல்லாம் வருவாருன்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஐ எம் டெல்லிங் யூ. நான் ஸ்கூலுக்கு போனேன், எந்த ஸ்கூலுக்கு செய்ய வேண்டிய சர்வீஸ்க்கு போனேன். அங்க போன இடத்துல பிரின்சிபல் என்னைய கூப்பிட்டாங்க, வாங்க ஆஜராண்டாங்க, எனக்கு ஒரு அவார்ட் கிடைக்குதுன்றாங்க. நீங்க சோஷியல் ஆக்டிவிஸ்டா இப்ப ரீசெண்டா எங்க ஸ்கூலுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணினதுனால நான் உங்களையும் கூப்பிட்டு நீங்க அந்த இவெண்ட்ல இருக்கணும்ட்டாங்க. நான் போனேன். அங்க 18 பேர் என்னோட சேர்ந்து வந்திருந்தாங்க. அப்படித்தான் எனக்கு கிடைச்சது. அது கிடைக்கும் போது எனக்கு ஆக்டர்ட கையாட கிடைக்கல, வேற யாரும் ஒரு மனுஷன் கையால கிடைச்சது. சரி, அது யார்கிட்டையும் கிடைக்கட்டும், ஒரு சின்ன புள்ளையோட கையால சரி கிடைக்கட்டும் ஒரு பெஸ்ட் டீச்சர். இந்த நமிதா, மீனா, ஸ்னேகா
இல்ல இவர்கள் கிட்டாலும் கிடைக்கிறதுல இப்ப எனக்கு என்ன நடக்க போகுது? எங்களோட உமா கிட்ட சொல்றேன், எனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு அவங்களுக்கு. அது சும்மா இல்ல, நான் 50,000 பே பண்ணணுமா? 50,000 பே பண்ணி நாமினேட் பண்ணி அதுல இருந்து எனக்கு பெஸ்ட் டீச்சர் தருவாங்க தான். பெஸ்ட் டீச்சரோ பெஸ்ட் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு என்னமோ ஒரு கிரைட்டீரியால. மை மதர் செட், போயிராது, காசு கட்டிராது, நமீத்தோட கையில அவன் கையில எல்லாம் எடுத்தேன்டா உனைய காடி நானே துப்பிடுவேன், அறிவில்ல என் உமா எனக்கு கேசினாங்க. நம்பினா நம்புங்க. இதெல்லாம் பந்தா, இந்த பந்தா எடுக்கிறவங்கள ரிஜெக்ட் பண்ணுங்க. அங்க போய் மாஷால்லா மாஷால்லா அல்ஹம்துலில்லாஹ் மாஷால்லா வாவ் மாஷால்லா மாஷால்லா நல்ல என்கரேஜ் பண்றது சொசைட்டிய போராளுகள் மீனோட கையில. சரி, ஒரு பியூட்டி கான்டெஸ்ட், மெஹந்தி ஆர்டிஸ்ட், கல்யாண பிரைடல் ட்ரெஸ்ஸிங்க்கு ஒரு ஸ்னேகாவை மீனாவை கூப்பிடுறதுல ஒரு நியாயம் இருக்கு. பிகாஸ் அவங்க ஆக்ட்ரஸ், அவங்க மேக்கப் ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. அது ஒரு ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு படிப்பு, ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு ப்ரொஃபஷனலிசம். இவங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு? நமீதாவும் அவ வந்திருக்கிறா. அதுக்கப்புறம் அந்த இவென்ட் ஒரு பிக்சரை பார்த்த ஸ்டேட்டஸ்ல அதுக்கே அவ கொடுத்திருக்கிற போஸே ஒரு அநியாயமான ஒரு அசிங்கமான ஒரு போஸ். இவங்க செலிபிரிட்டியா, நாங்க இவங்களுக்கு கையால போய் எடுக்கணுமா? எங்கட கையால வேணும்னா நமீதாக்கு எடுக்க சொல்லுங்க. ஓகே, இந்த மாயை சமூக இதுல எல்லாம் மாட்டிக்கொள்ள வேணாம். உங்களோட காசு எவ்வளவு, அந்த காசுக்குரிய பட்ஜெட், தயவு செஞ்சு பட்ஜெட் ஃபாலோ பண்றவங்க பட்ஜெட் ஃபாலோ பண்ணுங்க. இன்கம் என்ன, வீக்லி நான் ஃபாலோ பண்றேன். வீக்லி எக்ஸ்பென்சஸ், மந்த்லி எக்ஸ்பென்சஸ். வீக்லி இவ்வளவு தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இதுதான் என் பட்ஜெட். அதுல கொஞ்சம் குறைஞ்சாலும் இட்ஸ் சேவிங். மந்த்லி பட்ஜெட், annually பட்ஜெட். annually பட்ஜெட் குள்ள தானே பிள்ளையோட ஸ்கூல் ஃபீஸ், வேற வேற விஷயங்கள் எல்லாம் போகும். அப்ப ஒரு வெக்கேஷன் பிளான் பண்றதுண்டாலும், அதுக்கு ஸ்பெண்ட் பண்றதுண்டாலும் அதெல்லாம் ஆனுவல் பட்ஜெட். சோ வீக்லி பட்ஜெட், மந்த்லி பட்ஜெட், ஆனுவல் பட்ஜெட் போட்டு வாழ்ந்தா உங்களுக்கு சேவிங் கிடைக்கும். சேவிங் கிடைச்சா யூ கேன் டூ சம்திங். அந்த சம்திங் இட் இஸ் ஃபார் யோர் ஓன் ஹாப்பினஸ். சேரிட்டி பண்றதா ஒரு ஜக்கா, ஆனா சேரிட்டி பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க இந்த புது பணக்கார லிஸ்ட் கொஞ்சம் இருக்கு. அந்த புது பணக்கார லிஸ்ட்ல எல்டோ பேக் போடும், எல்டோ செருப்பு போடும். ஒருத்தருக்கு 5 ரூபா கொடுக்குமான்னு கேட்டா கொடுக்காது. சேரிட்டி செய்யுங்களான்னு கேட்டா சேரிட்டி செய்யாதுகள். சேரிட்டி இல்ல, ஜகாத் இல்ல, சதக்கா இல்ல. அது செய்யறதுக்கு கேடு, பெருமைக்கு மாவிட்டிக்கலாம். ஓகே, சோ யாருக்கும் நான் பர்சனல் அட்டாக்கு இல்ல. சில பேர் செய்யறாங்க, வசதியாயினதுக்கு போற அல்லாம மறக்காம செய்யறவங்க அதெல்லாம் இருக்காங்க. நான் அவங்கள எல்லாம் குறை சொல்லல. என்னைய இந்த கண்ணோட்டத்துல பாக்காதீங்க. ஓகே பிளீஸ். நான் போற அவுட்டிங்க கூட எவ்வளோக்கு எவ்வளவு போடக்கூடாது. நான் அந்த ஷோ ஆஃப்ன்றதை விட, அது ஹாப்பினஸா ஷேர் பண்றதை விட இப்ப எல்லாம் பிரைவேடைஸ் பண்ணிட்டேன். ஒரு ஏஜுக்கு போற செல்ஃப் ரியலைசேஷன் வந்துருச்சு. பிட்ட எக்ஸ்பீரியன்சஸ் ஃபேஸ் பண்ணினது, ஈவிலைஸ் ஃபேஸ் பண்ணினது, லைஃப்ல இப்போ அப்கிரேட்னு சொன்னேன் தானே. அப்கிரேட் ஆகுற டைம்ல உங்களுக்கு டீக்ரேட் ஆகும். ஓகே, பேக்வர்ட்ல போவீங்க. ஒரு மொமெண்ட் வரும், அல்ல உங்களுக்கு படிப்பிப்பான். கவனம் 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 ஒரு அலர்ட் வரும். அந்த அலர்ட்ல அலர்ட் ஆகிடணும். எங்க நாங்க கோட்டையை விட்டோம்? ஓ, we are sharing, we are showing off, we are doing something. We should not do that. பிரைவேடைஸ் பண்ண 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 அல்ல உங்களுக்கு பொக்கிஷங்களை நிறைய தருவான். அதே மாதிரி உங்களோட டைம் என்ன தெரியுமா? ஏர்னிங் டைம். நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், 28 வயசுல இருந்து 48 வயசுக்குள்ள 28 to 48 இருக்கு தெரியுமா? ப்ரிஷியஸ். உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டும் உங்களோட அசெட் மேனேஜ்மெண்ட்டும் பெர்ஃபெக்டா இருக்கணும். ஆண்களுக்கு பொதுவா, ஆம்பளைகளுக்கு 28ல இருந்து 48க்குள்ள எவன் ஒருவன் இறைவன் கொடுத்த காசு, பணத்தை, சொத்தை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணி அத ஃபியூச்சருக்கோ பிள்ளைக்கோ தனக்கோ மணி மேனேஜ்மெண்ட், அசெட் மேனேஜ்மெண்ட் செய்யாதவன் தோத்து போவான். 50க்கு போறோம், தழுப்பீங்க, பழுப்பீங்க, உங்களோட ஏர்னிங் எனர்ஜி இல்லாம போகும், கெப்பாசிட்டி இல்லாம போகும். நிறைய பிசினஸ் செய்யறாக்கள் கூட பாருங்க, ப்ராப்பர் இன்கம் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, 50க்கு போற ரிட்டையர்மெண்ட் ஆகிருமே. ஆனா இந்த பிசினஸ் பண்றவங்க பாருங்க, கோட்டையை விடுற வயசு என்ன தெரியுமா? 40, 45. 45ல இருந்து கோட்டையை விட ஆரம்பிப்பான். ஏன் தெரியுமா? 28ல இருந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறான். 30, 35ல அவன் பீக்குக்கு போவான். 35 பிசினஸ் செய்யறவன் கதையை சொல்றேன். பிசினஸ் செய்யறவன் நான் அப்சர்வ் பண்ணினது இல்ல.
பிசினஸ் செய்யறவங்க, சரியா, செய்யறவங்கன்னு சொல்லுவோம். செய்யறவன்னுடா அது வேற பிரச்சனை. பிசினஸ் செய்யறவங்க ஒரு 30-35 இருந்து பீக்குக்கு ஆரம்பிப்பாங்க. பீக் ஆகும் அவங்க 35, ஆஃப்டர் 35 to 45 40 நல்ல பீக்குக்கு போய் நல்ல கொட்டும் காசு, நல்ல கொட்டும் காசு. கொட்டி கொண்டு வரும்போது வீடை வாங்குவாங்க, லேண்ட வாங்குவாங்க, வீடை கட்டுவாங்க. ஆனா வீடை கட்டும் போது 4 கோடி 5 கோடிக்கு பட்ஜெட் போடுவாங்க. ஏன்டா அவ்வளவு இன்கம் இருக்கு நினைப்புல போடும் போது அந்த வீடு வந்து ஓவர் லக்ஸரியஸா. இப்போ உண்டாக்கு தேவை 4 பெட்ரூம் 8 பெட்ரூம், தேவையில்லாம மாடி 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 வீடு கட்டுறதா இருந்தாலும் ஒரு போர்ஷனை ரெண்ட் அவுட் பண்ணி ஏர்ன் பண்ணணும்ன்ற யோசனை இருக்கணும். உள்ள கோடியெல்லாம் போட்டு கெட்டி போட்டு லக்ஸரியஸா வாரவன் வந்து என்ன டைல்ஸ பாக்கணும், மேல பொறிக்கிற லைட்ட பாக்கணும்னு சொல்லி நீ ஆசைப்பட்டு கேட்டீங்கடா, வந்தா செய்யுங்க, வேணா இல்ல. எல்லாத்துலயும் ஒரு திங்கிங் இருக்கணும். லைஃப் எப்பயுமே அப்படி இருக்காதுன்றதுக்கு தான் சொல்றேன். கொஸ்டின் மார்க். அப்போ 4 கோடிக்கு நான் வந்து 5 கோடிக்கு ஒரு வீடு கட்ட மாட்டேன், வாங்க மாட்டேன். அந்த 5 கோடியில 2.5 கோடி 2.5 கோடியில 2 வாங்குவேன். அதுதான் ஹாஜரா. அதுதான் நான் யோசிப்பேன். ஒரு வீட்டுல வாழ்வேன், இன்னொரு வீட்டுக்கு ரெண்ட் அவுட் பண்ணி எடுப்பேன். இன்ஷா அல்லாஹ் நானும் அப்படித்தான் எந்த திங்கிங், சரியா. ஆனா அது கொட்டுற டைம்ல ஜுவல்ஸ வாங்குங்க, வீட்டை வாங்குங்க, லேண்ட வாங்குங்க, எல்லாம் செஞ்சு மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணினீங்கடா 45ல இருந்து சறுக்க தொடங்கும். 45 இந்த பிசினஸ் பண்றவங்க எல்லாம் 45-47 மண்டே பிச்சு கொள்ளுவான். கடன் பிரச்சனை, பிசினஸ் கொட்ட போக்கல பிசினஸ் கன்சென்ட்ரேஷனும் போயிடும். அதுதான் கொட்டி கொண்டிருக்கே அப்படின்ட்டு சுத்த தொடங்குவான், குடிக்க பழகுவான், கூத்தடிக்க பழகுவான், சிகரெட்டுக்கு அடிமையாகுவான். இதெல்லாம் செய்வானுகள். ஏண்டா சல்லி கொட்டுது, புதிய இப்ப நியூ பிசினஸ், நியூ இன்கம், நியூ எவ்ரிதிங். நோ, அப்ப அல்லாஹ் குடுக்க போக்கல அல்லாஹ் மறக்கிறது. அல்லாஹ் குட்டுறான் கொட்டுறான், எனக்கு தான் கொட்டுது. இப்ப நினைக்கிறது நான் உழைக்கிறேன், எனக்கு கொட்டுது கொட்டுது கொட்டுது. அதுக்கப்புறம் அல்லாஹ் புடுங்குவான். குட்டிய பழகுறது, கூத்த ஃப்ரெண்ட்ஸோட ஜவியலாறது, அதுக்கப்புறம் இல்லாத பொம்பளையில வச்சு கொள்ள போறது, பொம்பளை பழக்காறது. நான் எல்லாரையும் 100 இப்ப சொசைட்டில 100% சொல்லல. தொப்பி சரியா இருக்கிறவங்க மட்டும் போடணும். அதுக்கப்புறம் வரக்கூடாது ஆஜரா என்ன நீங்க பிசினஸ் எல்லாரும் தப்பு சொல்றீங்க, அப்ப இவன்கள் நல்லவன்கள் அவன்கள். இப்ப நான் 2 வே ஆஃப் டாக்கிங். ப்ராப்பர் இன்கம் இருக்கிறவனுக்கு அவ்வளவு பெருசா, இப்போ ஒருத்தனுக்கு மாசம் 1 லட்சம் தான் ஒரு இன்கம்ல வருதுண்டா, ப்ரொஃபஷனலா இருக்கிற ப்ரொஃபஷனலிஸ்டா இருந்தா அவன் ஸ்டோரியே வேற. அவன் வந்து அந்த இட்ஸ் a different ஸ்டோரி. பிசினஸ் பண்ற ஆக்களுக்கு தான் இந்த லாப நஷ்டம் ஏறி இறங்குறது, ஒரு ஏஜுக்கு போறவங்க நஷ்டமாகிறது. ஏன்னு நான் சொன்னேன், எனக்கு ஏன்டா நான் சம்டைம் எக்ஸாம்பிள் சொல்லி அந்த பேர்களை சொல்லிடக்கூடாது, அந்த ஆக்களை சொல்லிடக்கூடாது, எனக்கு பயம். அதனாலதான் நான் வந்து ஐம் சோ மைண்ட் கண்ட்ரோலோட கதைக்கிறேன். இதெல்லாம் பொய்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஐ ஹேவ் அப்சர்வ் வெல். நிறைய பெண்கள்கிட்ட கணவன்மார்கள்ட்ட கதையை என்கிட்ட சொல்லுவாங்க தானே, பாருங்க இந்த மாப்பிள்ளைக்கு இப்படி ஆச்சு, இதுதான் காரணம், இப்படி நல்ல கொட்டி நான் கொட்ட போக்குல இவருக்கு கவனம் இல்லையே, பந்தா போட்டாரு, சீன் போட்டாரு, பெருமை அடிச்சாரு பாருங்களே. அதுக்கப்புறம் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தானுங்களே, பணம் கொட்ட போக்குல தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸே சில பேருக்கு தேவையில்லாம ஆவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சேருவாங்க, வருவாங்க, பழக்குவான்கள், குடிக்க பழக்குவான்கள், கூத்துக்கு பழக்குவான்கள், உள்ள பொம்பளை எல்லாம் வருவா. பிரைமரி கிளாஸ்ல இருக்கிற கேர்ள் எல்லாம் மெசேஜ் அனுப்புவா நர்சரியில இருந்து. நாத்தா ஹலோ எப்படி இருக்கிறாடா, நல்லா இருக்கிறியாடா, நாத்தா உன்ன நர்சரி கூட்டாளிடா ஃபாத்திமா. நர்சரி கூட்டாளி ஃபாத்திமாவா? அப்ப இந்த பொடியா சொல்லுவான், நான் பாரு ஃபாத்திமா நர்சரி கூட்டாளி என்ற பழகுவான் ஃபாத்திமா. அப்புறம் பொண்டாட்டிக்கு பதிலா அவங்க தான் 24/7 ஃபாத்திமா கிட்ட இருந்தா, சாப்பிட்டியா, குடிச்சியாடா, சாப்பிட்டியாடா, எப்படிடா இருக்கு, நல்லா இருக்கியாடா. அவ கேப்பா, ஏன் பொண்டாட்டி இல்லையா கேட்க, ஏன் அவன் தான் புது பணக்காரனே, காசு கொட்டுது. இப்ப ஃபாத்திமாக்கு தேவை, யாருக்கெல்லாம் தேவைப்படும், விளங்குதா? சோ ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும், அல்லாஹ் கொட்டி தரும் போது உங்களோட காசுகளை பணத்தை அழகா மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அதுல ஜகாத் கொடுத்து சதகா கொடுத்து இஸ்லாத்தோட கனெக்ட் பண்ணி தந்த அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவங்களா நன்மை பண்ணி கொண்டு தொழுது கொண்டு ஓதி கொண்டு அது அந்த அல்லாவே 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 என்று சொல்லிக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நிறைவான வாழ்க்கை வாழும். காசு இருக்கு, பணம் இருக்கு, பிராண்டட் தான், உங்களுக்கு பிராண்ட் இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ டோன்ட் ஹேவ், ஓ நீங்க இந்த பேக்கா யூஸ் பண்றீங்க, அதே பண்றீங்க, பண்டித சீன் போட்டீங்கடா. போகிறப்போ 45-50 உண்டு, உங்கள்ட்ட காசு இல்லாம போகலாடி நோய் வரும். அந்த நோய்க்கு செலவழிச்சே அது அடுத்த பிரச்சனை. அல்லாஹ்க்கா சொல்றேன் பிளீஸ் பண்ணி. இப்ப நானும் இப்படி பேசுறேன், எல்லா காலத்துல இப்படி இருப்பேன், அது அல்லாஹ்வோட கையில. எனக்கே இவ்வளவு மணி மேனேஜ் பண்ற எனக்கே பயமா இருக்குன்னா யோசிச்சு பாருங்க.
லைஃப் எப்படி போகும், அவரோட லைஃப் எப்படி போச்சு, அவங்களோட லைஃப் எப்படி போச்சு. நான் நிறைய பேருக்கு சில பேர் நான் பார்த்தேன், சின்ன பிள்ளையில இருந்து நான் பார்த்து வளர்ந்திருப்பேன் தானே, அந்த ஆக்கள்ல நான் என்ன மண்டையில போட்டு வச்சிருக்கிறேன். இவ்வளவு கோடீஸ்வரரா இருந்தாரு, இவ்வளவு லட்சாதிபதியா இருந்தாரு, இவருக்கு என்ன ஆச்சு, இந்த வயசுல இந்த வேலை இப்படி பண்ணினாரு, இப்படி பண்ணாரு என் மண்டைக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். அதனாலதான் இவருக்கு இப்படி ஆயிட்டேனா, இப்படி வரக்கூடாது. இவர் எப்படி இருந்தாரு, எவ்வளோ கம்மியா காசு உழைச்சிட்டு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு புத்திசாலியா ஐடியாவெல்லாம் வச்சு உழைச்சி நல்லபடியா மனுஷன் தொழுக ஓதல் இருந்து இவ்வளவு நல்லா வளர்ந்து வந்துட்டாரு, வா மாஷா அல்லாஹ். இவரை இப்படி பாப்பேன், அவரை அப்படி பாப்பேன். அப்படி இருக்காங்க என்ன சுத்தி லைஃப் லெசன் எடுக்கிற ஆக்கள். அத நான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டரா, ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரா, உங்களோட அறிவு கண்கள் மண்டைக்கு உள்ளுக்கு இருக்கிற கண்ணை ஓபன் பண்றேன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க, நீங்க உங்களோட வாழ்க்கையில இப்படி ஒரு அட்வைஸ் எங்கேயுமே கிடைச்சிருக்காது. சத்தியமா சொல்றேன். யாராவது வந்து ஒரு தொழிலதிபர் தம்மிக்க பெரியரெல்லாம் வந்து சொல்லுவாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லுவாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் கேட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஆக்கள் எல்லாம் பேசினா கேட்டுக்கோங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து நாங்க லெசன் எடுக்கணும். எங்களுக்கு இப்ப தம்மிக்க பெரியரா, அம்பானி, நிறைய பேர் இந்த இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க தானே, அவங்ககிட்ட இருந்து ஒரு லைஃப் லெசன் எடுக்கணுமே தவிர லக்ஸுரியஸா செலவழிக்கிற இந்த நடிகைகள் கண்டவன் கூத்தாடி குடிக்கிறவனை பார்த்துட்டு செலவழிக்க தொடங்க கூட. வாழ்க்கை பாடம் சொல்லி தந்து வாழ்க்கையை முன்னேறணும். ஓகே, அவங்கள பார்த்து லைஃப நீங்க அழகா பிளான் பண்ணணுமே தவிர தயவு செஞ்சு இவ்ளோ எனர்ஜி, இவ்ளோ டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு நான் பேசுறேன்டா, புரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சிக்கோங்க. என்னைய பந்தாண்டு இவ்வளவு நாளும் நீங்க என்னெல்லாம் நீங்க ஒருத்தரை பத்தி தெரியாம ஜட்ஜ் பண்ணிருப்பீங்க தானே. இவ ஒரு கலாஸ், இவ ஒரு சீம், இவ ஒரு அபாட்டகர், இவ ஒரு பிராண்டட் பைத்தியம், இவ ஒரு பஷ், அப்படி இப்படி என்ன மாதிரிலாம் நினைச்சிருப்பீங்க தானே. அது எல்லாம் நான் இல்ல. ஓகே, நான் யாரு என்ன ஏதுன்றது இந்த ஒரு 1 hour 1.5 hour ஸ்பீச்ல உங்களுக்கு விளங்கி இருக்கு. இதை தவிர நான் பந்தா, நீங்க ஆக்சுவலா நான் பந்தாண்டா இப்ப இந்த கோல் சம்டைம் நாங்க போடும் போது அன்ஈஸியா இருக்கு. யாரும் பேசுறவங்க ஐ கான்டாக்ட் இதுக்கு வைப்பாங்க, இது இல்ல சில நேரம் போடுவாங்க தானே. இவெண்ட்டுக்கு போடுற இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாக்கள் கண் வைக்கும் போது எனக்கு கூச்சமா இருக்கும். நான் என்ன செய்வேன்னா அந்த ஷாலால மறைப்பேன், இது பெங்களூர்ல எல்லாம் இப்படி மறைப்பேன். ஏன் தெரியுமா, எனக்கு அன்ஈஸியா இருக்கும். எனக்கு அதை பார்த்துட்டு அவங்க உள்ள என்ன நினைக்கிறாங்க, பெரிய பெரிய சீன் போட வந்திருக்கிறான்னு நினைப்பாங்களான்னு நான் எனக்குள்ள யோசிப்பேன். அதுக்கா பாக்குறாங்க, டிசைன் பாக்குறாங்களா, என்ன பாக்குறாங்க, வெயிட் பாக்குறாங்களா, எனக்கு என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. தென் ஐ கவர் மை செல்ஃப், யூ நோ. சோ அந்த இதுதான் இன்னொரு எக்ஸாம்பிள். என்னைய பெருமாண்டு நினைக்கிறவங்க நீங்க என்ன வேணாலும் நீங்க நினைச்சிட்டு போங்க. அண்ட் எனக்கிட்ட எது இருக்கு இல்லன்னு நினைச்சு நீங்க என்ன வேணாலும் அதையும் நீங்க நினைச்சிட்டு போங்க. நான் அவன் இல்லை மாதிரி, நான் அவள் இல்லை. அடுத்த வெக்கேஷன்ல இதே போனோட வரலாம். இந்த போன் இல்ல, தயவு செஞ்சு எனக்கு இந்த கேள்வி கேட்டு மனசுல ஹார்ட்ல ஓட்டையை போட்டவங்க வேண்டாம். ஐபோன் கிஃப்ட் பண்ணுவீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகே, அதை செஞ்சுட்டீங்கன்னா கிரேட். ஓகே, கிஃப்ட் ஏடும் சொந்த புருஷன் தர கிஃப்டையே நான் வந்து வேணான்னு சொன்ன மனைவி நான். சரியா, ஃப்ரெண்ட்ஸ் தரதெல்லாம் வேணான்னு சொல்ல மாட்டேன், கசின்ஸ் தரதெல்லாம் வேணான்னு சொல்ல மாட்டேன். உங்களோட மனசுல நோ அடிக்காம நான் ஏத்துக்கொள்றேன். ஓகே, அதோட வந்து இன்னும் ஒரே ஒரு மெசேஜோட மட்டும் நான் முடிக்க போற 5 minutes. ஓகே, இது சொல்லலாமா வேணாமா? ஓகே, சொல்லணுமா வேணாமா? நான் வந்து இந்த பிரெக்னன்சி ஜேர்னியை பத்தி ஒரு போஸ்ட் எழுதியிருந்தேன். எழுதிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சாரி எழுதிட்டு பார்ட் 2 கண்டினியூ பண்றேன்னு போட்டுருது. சாரி. ஓகே, பார்ட் 2 கண்டினியூ. யாரோ என்னைய நல்லா ஏசுறாங்க, பேசக்கூடாது. பார்ட் 2 கண்டினியூ பண்றேன்னு போட்டுட்டு எனக்கு டைமே கிடைக்கலங்க அந்த போஸ்ட். அது போஸ்ட் பார்ட் 2, ஃபர்ஸ்ட் பார்ட் 1 என் பிரெக்னன்சி ஜேர்னியோட பார்ட் 1 வாசிச்சவங்களுக்கு தெரியும். பார்ட் 2 வரும்ண்டு அதை நான் ஷார்ட்டா சொல்றேன். அந்த பார்ட் 2 ஸ்டோரியோட எண்டிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி. சோ ஆப்வியஸா பயம் இருக்கும். அப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டலா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா, 2 சாய்ஸஸ். சோ நான் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு என் ஹஸ்பண்டும் நல்ல ஒரு ரெப்யூட்டட் அமெரிக்கன் கம்பெனில தான் ஒர்க் பண்றாரு. ஹி வாஸ் சீனியர் மேனேஜர். அப்போ
அப்போ நல்ல பொசிஷன் தான், எங்களுக்கு ஏர்னிங் இருக்கு, அதுல ஒரு இஷ்யூ இல்ல. ஆனா நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல தான் எல்லாரும் இன்சிஸ்ட் பண்ணினாங்க. அப்ப நான் ஒர்க் பண்ணிருந்தது விமன் ஸ்கூல்ல. அப்ப விமன் ஸ்டாஃப் ரூம்ல எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் வேணா, ஏண்டா நிறைய இஷ்யூஸ். நான் வந்து அட் லாஸ்ட் நீங்க இங்க தான் வரணும், விமன் ஹாஸ்பிட்டல் நல்ல கவனிப்பு எல்லாம் இருக்கு, பயப்படாதீங்கன்னு எனக்கு டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணவும் வந்து ஒரு டீச்சர் அதே மொமெண்ட்ல அவங்களும் பிரெக்னன்ட், நானும் பிரெக்னன்ட் சேம் டைம். அப்ப அவர் ஃபாலோ அப் பண்ற அந்த டாக்டர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி, அந்த டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர், ஓகே, அவருக்கு வார்ட் சீஃப் டாக்டர். அப்ப அவர்கிட்ட வந்து நான் போயிட்டு பிரைவேட்டா, இப்ப இந்த ஐடியா வந்து ஆக்சுவலா அவர்கிட்ட போகணும்ன்றது இல்ல, முன்னால 2 டாக்டர்ஸ் அதெல்லாம் பார்ட் 1ல வரும். சோ லாஸ்டா அவரை தான் நான் பிக்ஸ் பண்ணிட்டு ஃபாலோ அப் பண்ணி கொண்டிருந்தேன். எங்க பிரைவேட்டாவே தான் போயிட்டு இருந்தேன். ஏன்டா எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் நிக்கிறது, கியூ, ஒர்க்கிங் ஹவர்ஸ் கிடைக்காது, ஏர்லி மார்னிங் போகணும், ஸ்கூல் டைமிங்க்கெல்லாம் இஷ்யூன்னு சொல்லி நான் பிரைவேட்டாவே கன்சல்டேஷன் வச்சுட்டே வந்து, அவரும் சொன்னாரு கவர்மெண்ட்ல அவரோட வார்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, எனி எமர்ஜென்சின்னா யூ நீட் டு கோன்னு சொல்லவும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொண்டேன். அந்த ஒரு நாள் போயிட்டு கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணினா அந்த ஒரு நாளே நான் நினைச்சுட்டேன் அவ்வளவு ஹார்டா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு, அந்த ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையாவே பாவம் பிரெக்னன்ட் மதர்ஸ் எல்லாம் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கியூல நிக்கிறது, இட்ஸ் ரியலி ஹார்ட். ஓகே, அப்போ நான் வந்து அழகா ஸ்மூத்தா எல்லாம் போயிட்டு பிரைவேட்டா எனக்கு அந்த கன்ஃபைன்மெண்ட் டேட் வந்து டாக்டர் வாஸ் அவர் இல்லை என்று சொல்லிவிட்டார், கையை விரித்து விட்டார். இப்போ எனக்கு டியூ இருக்கு, அதே டியூல என் டாக்டர் வந்து நான் நம்பி 1 year அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கிற அந்த டாக்டர் வந்து வெக்கேஷன் போறேன்னு சொல்லிட்டாரு, அவுட் ஆஃப் கண்ட்ரி. அப்ப எனக்கு இப்ப என்ன ஆப்ஷன் அவர்கிட்ட கேக்குறோம், அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு இன்னொரு சஜஷன் கொடுங்க, பிரைவேட்டா உங்களோட ஃப்ரெண்டு யாரையாவது சஜஸ்ட் பண்ணுங்க நான் போறதுக்கு. அவர் சொல்லிட்டாரு உங்களுக்கு இன்னொரு 5 daysல உங்களுக்கு கன்ஃபைன்மெண்ட் டே, டியூ டே. So how can I suggest? You are taking the risk, Hajra. Better you go to my ward. My people will assist you, help you. My doctors, ward doctors are the best. Go to சொல்லி என்னை அனுப்பி வச்சா நான் அழுகையும் கண்ணீரும். ஏண்டா நான் முதலாவது ரெஜிஸ்டர் பண்ண போன நேரமே எனக்கு ஹார்டா, கன்ஃபைன்மெண்ட்டுக்கு எப்படி, ஐ ரியலி வாண்டட் மை ஹஸ்பண்ட் வித் மீ. அப்ப எப்படி நான் ஹேண்டில் பண்ண போறேன்னுட்டு இந்த மனுஷனும் இல்ல, அந்த 5 நாளில என்னைய யார் எடுக்க போறாண்ட ஒரு குவெஸ்டின் மார்க். சரின்னு சொல்லி போயாச்சு. போறதுக்கு முன்னால் நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லட்டா, என் ஹஸ்பண்ட் எனக்கு தந்த ஆப்ஷன் மறுபடி. என் ஹஸ்பண்ட் எப்பயுமே எனக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாரு. கொடுத்த ஆப்ஷன்ஸ் தான் ஒண்ணு, நான் எப்படியாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல உங்களை கொண்டு போய் வேறொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வேறொரு டாக்டர் கிட்ட நான் வந்து ட்ரை பண்றேன், 5 days தான் இருக்கு, ட்ரை பண்ணி உங்களை அனுப்பட்டா, or else இப்ப இந்த நாங்க சேவ் பண்ணிட்டோமே, ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணிட்டோமே எங்களோட கன்ஃபைன்மெண்ட்டுக்கு, இந்த அமௌண்ட் நீங்க sacrifice பண்ணி நீங்க இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கடா, இட்ஸ் ஓகே ரிஸ்க் வேணா யாசின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கடா, அந்த மணியை வச்சு உங்களுக்கு நான் உம்ராக்கு கூட்டி போகட்டா அப்படின்னு கேட்டா. சரியா, இது ஒரு சீக்ரெட் மொமெண்ட், ஒரு இமோஷனல் திங், ஐ ரியலி வாண்டட். ஆனா இது ரிலேட்டடான விஷயம் தானே, காசுன்னு வர்ற ஒரு விஷயம், மணி மேனேஜ்மெண்ட், பந்தா விஷயங்கள், ரெகக்னிஷனுக்காக நான் இது சொல்றேன். இப்ப நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? இட்ஸ் ஓகே, பிரைவேட் ஹாஸ்பிட்டல், மணி, கம்ஃபர்ட், அந்த பேம்பரிங், 5 daysல எப்படியாவது ஹஸ்பண்ட் எடுத்துருவாரு ஒரு டாக்டர், அந்த ஃபீலிங்ல நீங்க என்ன சொல்றீங்க? எஸ் டுவீங்க. Okay, Yasir, I need my comfort, I wanted the pampering, I need you to hold my hands அப்படின்ட்டு தான் சொல்லிருப்பீங்க, நானும் சொல்லி இருப்பேன். ஆனா அழுன்னு அழுது கொண்டு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? I'll sacrifice, Yasir, no problem, I need to go to Umrah with my child. சரியா, அப்படி சொன்னேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனேன், படாத பாடு 10 நாள் பட்டேன். அந்த 10 நாளும் என்னைய சும்மா வச்சு செஞ்சாங்க. ஓகே, நோ இஷ்யூஸ் எனிதிங். எண்ட் ஹாஸ்பிட்டல் அது நான் போஸ்ட்ல தான் எழுதணும். ஓகே, சோ இட்ஸ் a different story, but I had a terrible time in my life where I thought I would die. சரியா, அந்த 14 நாள். ஓகே, எனக்கு 5 day டியூன்னு சொன்னதுக்கு வெரி லேட் டெலிவரி, அதுலயும் என்னை வீட்டுக்கு விடமாட்டேன்னு சொல்லி வச்சது, இல்ல இருக்கத்தான் வேணும் அப்சர்வேஷன் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. சோ இட்ஸ் a terrible time in my life, but alhamdulillah
அந்த படாத பாடுகளுக்கு எல்லாம் மேலையும் அந்த மொமெண்ட்ல கூட பாடுபடுறேன்னு தெரிஞ்சு கூட he gave another, he said please leave this, you don't want to stay here and suffer. நாங்க போலாம்ன்றாலும் வேணாம், மறுபடியும் எங்கேயாவது ஏதாவது இஷ்யூ சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல். அப்படி நீங்களா விரும்பி போனீங்கன்னா என்ன பிரச்சனை பொடாடி எடுக்க மாட்டாங்க, ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஆனாலும் they had given me the ill treatment. ஓகே, எல்லாம் முடிஞ்சு கலாஸ். பட் அல்ஹம்துலில்லாஹ் அந்த சாக்ரிஃபிகேஷனுக்கு என் ஹஸ்பண்ட் இன்டென்ஷனுக்கு அவரோட இன்டென்ஷனே இல்லையோ எந்த இன்டென்ஷனுக்கு நான் பட்ட பாட்டுக்கு I went Umrah with my baby. She was 10 months. அங்க போயிட்டா 10 months பிறந்தது. 9 months baby. அவங்க தூக்கி கொண்டு அவரு என்ன மட்டும் என் பேபியை மட்டும் கூட்டிட்டு போகல, அவரோட உம்மாவை அண்ட் எங்களோட உம்மம்மா மாஷா அல்லாஹ் நாங்க ஃபேமிலியா. என் உம்மாவும் சிஸ்டரும் வந்திருக்கணும். பட் விசால அவங்க சிஸ்டருக்கு கிடைக்கல, ஏஜ் இஷ்யூனால மஹரம் இஷ்யூனால அவங்களுக்கு விசா ரெஸ்ட்ரிக்ஷன் போகலாது. அதனால அவ சிஸ்டர் வரல, சிஸ்டர் வராதனால உம்மா அவங்களோட இருந்தாங்க. இல்லாட்டி நாங்க ஃபேமிலியா போக இருந்த அந்த போன அன்ஃபர்கெட்டபிள் பிளெஸ்ட் ஜேர்னி. என் புள்ளைய ஃபர்ஸ்டா நான் கூட்டிட்டு போன அது செக்ரெட் ஜேர்னி. ஓகே, சோ யோசிச்சு பாருங்க, காசு இருக்கு, பணம் இருக்கு, பந்தா இருக்குண்டா ஒவ்வொருத்தருக்கு எப்படியும் வாழலாம். ஆனா சில விஷயங்களை நீங்க காசு பணம் பார்க்காம sacrifice பண்றது உங்களோட பியூர் இன்டென்ஷனுக்கு அல்லாஹ் தர. அவர் சொல்லும் போது அவர்கிட்ட இருந்த பட்ஜெட் என்னைய கூட்டி போறது மட்டும்தான், என்னையும் அவரும் போறதுக்கு. ஆனா நான் செஞ்ச sacrificationால அல்லாஹ் தந்த பரக்கத்தை பாருங்க. அவரோட உம்மம்மா எந்த புள்ளண்டு ஜஸ்ட் இமேஜின். இது ஒரு மெசேஜ் இல்லையா? என்னைய பொறுத்த வரைக்கும் அது எனக்கு உண்மையாவே ஒரு பட் அல்ஹம்துலில்லாஹ் அது நல்லதா நடந்தது. அண்ட் பட் செகண்ட் பிரெக்னன்சி ஆப்வியஸா வந்து நான் ரொம்ப ஹார்டா இருந்ததுனால அது பிரைவேட்டா. ஏண்டா சில விஷயங்கள்ல வந்து கம்ஃபர்ட் பாக்குறதுன்றது இட்ஸ் ஓகேன்ற மாதிரி ஒரு டூவா டையாண்ட மொமெண்ட்ல அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஆனா அல்லாஹ் வந்து நான் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் எடுத்ததுனால அந்த ரிஸ்க் தந்தான் அல்ஹம்துலில்லாஹ். இது ரிஸ்க்கு கிடைச்ச ரிஸ்க் மாதிரி இருந்தது. மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சோ ஐ எம் கோனா வைண்ட் அப் நவ். அல்லாஹ்க்காக வாழுங்க, உங்களுக்காக வாழுங்க, உண்மையா வாழுங்க. பணத்துக்காக, காசுக்காக, அடுத்தவங்களோட எக்ஸெப்டன்ஸுக்காக, அடுத்தவங்களோட ரெக்கக்னிஷன் கிடைக்கணும்னுக்காக வாழாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரெக்கக்னிஷன் தராது. லுக் அட் மீ, நான் எப்படி ஹம்பிளா ஏண்ட மனசாட்சிக்கு தெரியும், ஏண்ட மனசாட்சி அல்லாஹ்க்கு தெரிஞ்சதுனால தான் நான் ஒரு வகையில இப்படி இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஏண்ட எவ்வளோ லைஃப்ட எவ்வளோ ஒரு எத்தனையோ ஸ்டெப்ஸை தாண்டி இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். சோ அது எல்லாமே அது இருக்கலாம், இல்லாம போகலாம், அதுவும் அல்லாஹ்வோட கையில. எக்ஸெப்ட் பண்ணிக்கொள்ற நம்பிக்கை, தன்னம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கணும், அதுவும் அல்லாஹ்வோட கையில. ஹஸ்புன் அல்லாஹு வன்னியமல் வக்கீல்னு சொல்லி நீங்க பொறுப்பு கொடுத்த எந்த காரியத்தையும் அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். அந்த நம்பிக்கை, அந்த வார்த்தை தான் என்னை இன்னும் வாழ வைக்குது, இன்னுமே வாழ வைக்கும். பந்தா எடுக்கிறவங்க ஒரு நாளும் வாழ மாட்டீங்க, வாழ வைக்காது. ஓகே, சோ இதை சொல்லிட்டு ஐ டோன்ட் நோ வெதர் ரைட் ஆர் ராங், நான் பேசுனது சரியா பிள்ளையா, உண்மையா, அது உங்களுக்கு உண்மையா புரிஞ்சிருக்குமான்னு ஐ ஹேவ் நோ ஐடியா. பட் இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சிட்டேன். இந்த வீடியோ 1 monthல டிலீட் ஆயிரும், ஆட்டோ டிலீட்டேஷன்ல இருக்கு. சோ இதை முடிஞ்சா டவுன்லோட் பண்ணி யூடியூப்ல போடுறேன், பார்த்து மகிழுங்கள். தேவண்டா பாருங்க, தேவலாட்டி விடுங்க. ஓகே, சோ இது எனக்காக, அடுத்தவங்களுக்கும் இந்த நோய் வருத்தம் வரக்கூடாது. யாராவது இந்த ஐபோனால நொந்திருந்தா forward this. Bye bye, take care, have a nice day to all of you. நன்றி, வணக்கம், assalamu alaikum, thank you, take care.